ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்க. சரி, ஸோ இன்னைக்கு பார்க்கறக்கு எஸ்ஸே பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, ஒரு எங்களோட 2020 பாஸ் பேப்பர் எஸ்ஸேல பாத்தீங்கன்னா மிகவும் இலகுவான எஸ்ஸேன்னு சொல்லலாம். ஓகே, மிகவும் இலகுவான எஸ்ஸேன்னு சொல்லலாம். ஓகே, கூடுதலான ஆட்கள் எழுதின எஸ்ஸேயும் இந்த எஸ்ஸே தான். ஓகே, போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலான ஆட்கள் எழுதின எஸ்ஸேயும் இந்த எஸ்ஸே தான். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கூடுதலான ஆட்கள் எழுதின எஸ்ஸேயும் இந்த எஸ்ஸே தான். எல்லாரும் இந்த எஸ்ஸே எழுதியிருக்காங்க, ஓவராலா நார்மலா எழுதியிருக்காங்க. ஏன்னா இது நான் ஆரம்பத்திலே படிச்ச பாடம், கிட்டத்தட்ட 2-3 முறை படிச்ச பாடம், கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஓகேயா? ஸோ அதனால இது நிறைய பேர் எழுதுனாங்க இந்த பாடத்தில் உள்ள கேள்விகள். ஸோ நாங்க இதுல பார்க்க போறது 6வதுல ஏ பார்ட் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே 5வதுல ABC இந்த 3 விஷயத்தையும் பார்த்தாச்சு, ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா இந்த 5வது பகுதியில ஏபிசி போன்ற பகுதி பார்த்தோம். ஸோ அதுல உங்களுக்கு எதிர்பார்க்க உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, ஏன்னா 5வதுல ஏ பாட்டுல பதிவேற்றல் கேட்டிருக்காங்கன்னா இந்த முறை விஷயம் உங்களுக்கு நுண்ணினப்பெருக்கமோ அல்லது ஒட்டுதலையோ கேட்க சான்சஸ் கூடுதலாக இருக்கு. ஓகே, ஒட்டுதல் முறைகளை குறிப்பிட்டு அதுல ஒரு 5 முறைகளை விளக்க சொல்லி கேட்கலாம். ஓகே, இல்லையா நுண்ணினப்பெருக்க படிமுறைகளை குறிப்பிட்டு கேட்கலாம். ஓகேயா? சோ அது எதிர்பார்க்க வினாக்களாக கருதப்படும். ஓகே, சரி. சோ வெட்டு துண்டங்கள் கேட்கலாமா சார்? எஸ், கேட்கலாம். வெட்டு துண்டங்கள்ல என்ன விஷயம் கேட்கலாம்னா, ஒரு வெட்டு துண்டம் ஒன்றை நடுகைக்காக தயார் செய்யும் போது என்னென்ன மாதிரி நீங்க அதை பின்பற்றணும், அந்த வெட்டு துண்டங்களில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன, ஓகேயா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கலாம். ஸோ அதனால அதை கொஞ்சம் கிளியரா படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ 6ஆம் பாடத்துல இருந்து வரக்கூடிய கேள்வியில ஒண்ணு அது. இல்லையா, நாற்று மேடை. நாற்று மேடையில உங்களுக்கு கேட்கலாம், நாற்று மேடை நடுவதன் அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்ன, அது தொடர்பா கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 6ஆம் பாடத்துல இருந்து வரக்கூடிய கேள்வி அதுதான். அதை தாண்டி வேற எங்கேயும் போகாது. ஓகே, நான் சொல்றதுக்குள்ளேயே தான் வந்துடும். ஒன்னு நாற்று மேடை செக்ஷனுக்குள்ள வந்துடும், இல்லாட்டி இந்த மாதிரி இனப்பெருக்கம் செக்ஷனுக்குள்ள வந்துடும். உங்களுக்கு இலிங்க முறை இனப்பெருக்கத்தை பத்தி கேட்க மாட்டாங்க, கூடுதலா உங்களுக்கு இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தை பத்தி தான் கேட்பாங்க. அதாவது பதிய முறை இனப்பெருக்கத்தை பத்தி தான் கேட்பாங்க. ஓகே, சரி. ஸோ அதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களை அப்ப அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பி கேள்வியை பாருங்க. கிரீன் டீ பசுந்தைகளை பத்தி பார்த்தோம். அப்ப இந்த முறை சிலபஸ், இந்த முறை பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய கெஸிங் கொஸ்டின்ஸ் எது கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் நான் சொல்றேன். ஒண்ணு கருமிளகு, கருந்தேயிலை, தேங்காய் சொட்டு, உலர்த்திய தேங்காய் சொட்டு. இது 3ஐயும் நல்லா பார்த்துட்டு போங்க. இதை தவிர வரப்போச்சுன்னா என்னென்ன வரும்? கருவா வரும், ரப்பர் வர அவ்வளவு சான்சஸ் இல்லை. நான் எதுக்கும் பார்த்துட்டு போங்க ரப்பரையும். ஓகே, கருவா வரும், மிளகு ஓகே சொல்லிட்டேன். மிளகுல வெண்மிளகு பார்த்துட்டு போங்க. அவ்வளவுதான், பெருசா அவ்வளவு அது மட்டும்தான் எஸ்ஐக்கு கேட்கிற கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு போங்க. ஓகே, 14ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா பாய்ச்சல் கோட்டு படம் தான், எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. பாய்ச்சல் கோட்டு படமா அது உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். இந்த மாதிரி பாய்ச்சல் கோட்டு படத்துல கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தீங்கன்னாவே போதும். கீழே இந்த மாதிரி ஒரு 2 வரியில விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேயா, சரி. அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 5வதுல சி. 5வதுல சி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, நான் போன கிளாஸே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு நீர்ப்பம்பி ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். ஓகே, ஒரு நீர் பம்பி ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விவரங்கள் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வருஷம் கேட்கலாம் என்னன்னு, ஏதாவது ஒரு துளிமுறை நீர்ப்பாசனத்தை பத்தி கேட்கலாம், தூவல் முறை நீர்ப்பாசனத்தை பத்தி கேட்கலாம். இல்லாட்டி இது 2 முக்கியத்துவத்தை குறிப்பிட சொல்லலாம். இது 2 முக்கியத்துவத்தை குறிப்பிட சொல்லலாம், துளியிடையும் தூவல்டையும். இல்லையா, ஒரு நீர்ப்பம்பி ஒன்றை பராமரிக்கிற விதத்தை பத்தி கேட்கலாம். ஓகே, ஒரு நீர்ப்பம்பி ஒன்றை எவ்வாறு பராமரிக்கிறது, முறையான விதத்துல பராமரிக்கிறது, அது தொடர்பா கேட்கலாம். ஓகே, இல்லாட்டி நீர்ப்பம்பியில் ஏற்படுற வழுக்களை பத்தி கேட்கலாம்.
இல்லாட்டி நீர்ப்பம்பி ஒன்றை பொருத்தும் போது, நீர்முதலுக்கு அருகாமையில் நீர்ப்பம்பி ஒன்றை பொருத்தும் போது எவ்வாறு பொருத்த வேண்டும், என்ன ப்ரொசீஜர்ஸோட பொருத்தணும், அது தொடர்பா கேட்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வர சான்சஸ் கூட. ஸோ இதே கேள்வி வர்றதுக்கு குறைவு, சான்சஸ் ரொம்ப குறைவு. இதே கேள்வி வராது. ஆனா இதை சார்ந்த கேள்விகள் கூடுதலா வருவதற்கு சான்சஸ் உண்டு. அதனாலதான் உங்களுக்கு இப்ப இந்த கேள்வி செய்யற நேரமே சொல்லிட்டு போறேன், கட்டாயம் வரும். ஓகே, சரி. ஸோ அடுத்ததுக்கு போக போறோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது 6வதுல ஏ பார்ட். 6வதுல ஏ பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, உயிர் முறைமைகள் தொடர்பாக மண் இலையமைப்பு மற்றும் மண் கட்டமைப்பு ஆகியன முக்கியத்துவம் பெறும் விதத்தை விளக்குக. சரி, அதாவதுமா இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்வி வரும்போது நல்லா கவனிங்க. என்ன விஷயம்னா, இதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த கேள்வி எழுத முடியாம போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒழுங்கான வாசிப்பு திறன் இல்லாததான் நான் சொல்லுவேன். ஒழுங்கா வாசிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நான் எழுதுறேன். உதாரணத்துக்கு sorry, just a minute. Okay. So இதுல பாருங்க, ஏன் ஒழுங்கா வாசிப்பு திறன் இல்லை, ஒழுங்கா இந்த கேள்வி செய்யாத காரணம் என்ன, செஞ்சிருக்காங்க எல்லாரும், ஆனா ஒழுங்கான விதத்துல செய்யல. எல்லாருக்கும் எப்படி செய்யறதுனே தெரியாம போயிட்டு. அதாவது இந்த மாதிரி கேள்வி வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 2 செட் கேள்வி, அதாவது ஒரு கேள்வியில 2 செட் கேள்வி. அதாவது இதுல என்ன கொடுத்திருக்குன்னா, உயிர் முறைமைகள் தொடர்பாக மண் இலையமைப்பு மண் கட்டமைப்பு ஆகியன முக்கியத்துவம் பெறும் விதத்தை விளக்குகன்னு கேட்டிருக்கு. அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, மண் இலையமைப்பையும் மண் கட்டமைப்பையும் முக்கியத்துவத்தை பத்தி கேட்கிறாங்க. சோ இந்த மாதிரி கேள்விகள்ல பாத்தீங்கன்னா, விளக்குகன்னு கேட்டு கொடுத்திருந்தாலும், இங்க பாருங்க, பெரும் விதத்தை விளக்குகன்னு கொடுத்திருந்தாலும் நீங்க விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு விளக்குறதுக்கு அவ்வளவு டைம் உங்களுக்கு போதாது. நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு முக்கியத்துவத்திலையும் ஒரு கிட்டத்தட்ட 4 5 4 பாயிண்ட்ஸோ 5 பாயிண்ட்ஸோ நீங்க என்ன செய்யணும், பாயிண்ட்ஸை மட்டும் எழுதிட்டு வரணும். ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல 2 செட் கேள்வி வந்திருக்கு. மண்ணிட இலையமைப்பு, மண்ணிட கட்டமைப்பு. ஓகே, சோ இந்த மாதிரி 2 செட் கேள்வி வர நேரம் பாத்தீங்களா இருந்தா கூடுதலா விளக்க போகாதீங்க. அப்படி விளக்குற கேள்வி பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா லைட்டா விளக்கி விடுங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ எல்லாம் டைம் சர்வ் பண்றது இப்படிதான். ஓகே, சில பிள்ளைங்க என்னதுன்னா, இது நல்லா எனக்கு எழுத தெரியும், இருக்கிற 12 கொஸ்டின்ஸ்லயே 16 கொஸ்டின்ஸ்லயே இந்த கேள்வி நான் நல்லா எழுத தெரியும்னு இதுக்கு அரை செலவிட்டுருது. திருப்பி சொல்றேன், தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீ எடுக்கிற டைம் குறைவா இருக்கணும் எழுதுற நேரம். எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் நீ குயிக்கா எழுதணுமா இருந்தா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீ செலவிடுற நேரம் குறைவா இருக்கணும். அப்படி குறைவா இருந்தா தான் நீ 12 எஸ்ஏ முடிக்க முடியும். ஓகே, திருப்பியும் சொல்றேன், நீங்க லேசுப்பட்ட காரியம் இல்லை. பிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 12 எஸ்ஏ எழுதுறது லேசுப்பட்ட காரியம் இல்லை. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ எழுதுறது லேசுப்பட்ட காரியம் இல்லை. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு திருப்பியும் சொல்றது தான், எஸ்ஏன்றதே லேசுப்பட்ட காரியம் இல்லை, லேசா நினைச்சிடாதீங்க. எந்த கொம்பனாலையும் 12 எஸ்ஏ எழுதி முடிக்க இயலாது. மிச்சம் போனாலும் 11 எஸ்ஏ எழுதி முடிக்க முடியும். சார் நீங்க எத்தனை எஸ்ஏ எழுதுனீங்கன்னு கேட்டேன். நான் 11 எஸ்ஏ தான் என்னால் எழுத முடிஞ்சு. ஓகே, 12வது எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ண மட்டும் தான் என்னால் முடிஞ்சு. ஓகே, நான் பயப்படாம சொல்றேன், நான் உங்ககிட்ட மறைச்சுவேன், நான் உங்ககிட்ட மறைச்சு நான் ஒன்றும் இதாக போறது இல்லை. நான் உங்களுக்கு அதான் சொல்றேன். ஸோ விளையாட்டா நினைக்காதீங்க. ஓகேயா, ஸோ உங்களுக்கு சொல்ற விஷயம் ஒண்ணுதான், சரியா? இலகுவாக எழுதலாம், ஆனா கொஞ்சம் ட்ரிக்ஸை பயன்படுத்தணும் நம்ம. ஸோ இதுல பாருங்க, உயிர் முறைமைகள் தொடர்பாக மண் இலையமைப்பு மண் கட்டமைப்பு ஆகிய முக்கியத்துவம் பெரும் விதத்தை விளக்குகள்னு கொடுத்துருக்கு. சரி, உங்களுக்கு தெரியும் இதுல எதுக்கு நாங்க வரைவிலக்கணம் எழுதணும், ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னா மண் இலையமைப்புக்கும் மண் கட்டமைப்புக்கும் ஒரு அறிமுகம் ஒண்ணு கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் மண் இலையமைப்புனா என்னதுன்னு சொல்லி. சோ வரைவிலக்கணம் ஒண்ணு கொடுங்க, அறிமுகம் ஒண்ணு. மண்ணில் அடங்கியுள்ள மணல், களி,
அடியல் ஆகியவற்றின் சார்பு விகிதம் தான் என்னது? சார்பு விகிதம் தான் என்னது? இந்த மண் இலையமைப்பு. திருப்பி சொல்றேன், மண் இலையமைப்புனா என்னது? மண்ணில் அடங்கியுள்ள மணல், களி, அடையல் ஆகியவற்றின் சார்பு விகிதம் தான் என்னது? இந்த மண்ட இலையமைப்பு. அடுத்தது மண்ணின் கட்டமைப்பு. மண்ணின் கட்டமைப்புன்றது பாத்தீங்களா இருந்தா அப்படியே தான் வரைவிலக்கணம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரிதான் மண்ணில் காணப்படும் மணல், களி, அடையல் போன்ற மண்ணில் காணப்படும் மணல், களி, அடையல் போன்ற துணிக்கைகள் வெவ்வேறு பிணைப்பு காரணிகளுடன் ஒன்றிணைந்து உருவாகின்ற மண் திரள்களின் வடிவமும் அவை அடுக்கப்பட்டுள்ள விதமுமே. திருப்பி சொல்றேன், மண்ணில் காணப்படும் மணல், களி, அடையல் போன்ற துணிக்கைகள் வெவ்வேறு பிணைப்பு காரணிகளுடன் ஒன்றிணைந்து உருவாகும் மண் திரள்களின் வடிவமும் அவை அடுக்கப்பட்டுள்ள விதமுமே மண் கட்டமைப்பு எனப்படும். ஓகேயா? சோ மண் இலையமைப்புனா என்ன, கட்டமைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? இலையமைப்புனா என்ன, கட்டமைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, மண்ணுக்கு சேதன பசலை இட்டா ஃபர்ஸ்ட் எது மாற்றம் அடையும்னா, இலையமைப்பா கட்டமைப்பான்னு கேட்கும்போது கட்டமைப்பு தான் மாற்றம் அடையும். இலையமைப்பு எந்த சந்தர்ப்பத்துல மாற்றம் அடையும் அப்படின்னு கேள்வி ஒண்ணு வரும்போது, நீங்க மண்ணுக்கு களி இட்டாலோ, மணல் இட்டாலோ, அல்லது அடையல் போன்றவை இட்டால் மாத்திரமே என்ன நடக்கும்? இலையமைப்பு விருத்தி அடைகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால மெயினான பாயிண்ட்ஸா பாத்துக்கோங்க. சோ மண் இலையமைப்பு என்றால் என்ன, மண் கட்டமைப்பு என்றால் என்னன்னு கொடுத்துட்டீங்க. இப்ப எங்கட கேள்விக்கு வந்துடும். வழக்கமான எங்கட கேள்விக்கு வந்துடும். எங்கட கேள்வி என்னது? மண் இலையமைப்பு, மண் கட்டமைப்போட முக்கியத்துவத்தை குறிப்பிட சொல்லியிருக்கு. ஓகே, சரி, பார்ப்போம் என்ன விஷயம். முதலாவது, உயிர் முறைமைகளில் மண் இலையமைப்பின் முக்கியத்துவத்தை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. உயிர் முறைமைகள் மண் இலையமைப்பின் முக்கியத்துவம், இல்லாட்டி மண் இலையமைப்பின் முக்கியத்துவம்னு எழுதுங்க. நார்மலா ஒரு தலையம் கொண்டு போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு அது கீழே குறிப்பிடணும். கிளியரா எழுதுங்க. ஒரு கேள்வி எழுதுற நேரமா நிறைய எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. எப்படி எழுதணும்ன்ற பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. அறிமுகம் எழுதணும், அதுக்கப்புறம் எங்களோட கேள்விக்கு வரணும். கேள்விக்கு ஒரு சின்ன தலைப்பு ஒண்ணு போட்டுக்கோங்க. கேள்விக்கு ஒரு சின்ன தலைப்பு ஒண்ணு போடுங்க. இல்லையா? தலைப்பு போட முடியலாட்டி ப்ராப்ளம் இல்லை. ஆனா கட்டாயம் ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு போடணும். ஏன்னா மண் இலையமைப்பின் முக்கியத்துவம், கட்டமைப்பு முக்கியத்துவம் தனியா விளங்கணும் தானே. சோ மேல போடுங்க, மண் இலையமைப்பின் முக்கியத்துவம்னு தலையம் ஒண்ணு போட்டு அது கீழே ஒரு அண்டர்லைன் ஒண்ணு பண்ணி அது கீழே எழுத ஸ்டார்ட் ஆகும். சோ ஒரு உயிர் முறைமைகளில் மண் இலையமைப்பின் முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டா, முதலாவது முக்கியத்துவம் இதுல கொடுத்திருக்கு, நீருயிர்னவியல் தொகுதி ஒன்றின் நிலைத்திருப்புக்கு நீர்வடிப்பு குறைவான மண் பொருத்தமானதாகும். ஓகேயா? இது எதை சொல்ல வராங்கன்னா, நீங்க இதை வேற எப்படி இதுல உள்ள மாதிரி தான் எழுதணும்ன்றது அவசியம் இல்லை. இதில் உள்ள மாதிரி தான் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதி கொள்ளலாம். நீங்க என்ன படிச்சீங்களோ அதை எழுதலாம். மண்ணின் இலையமைப்புல நீங்க என்ன படிச்சீங்களோ அதை எழுதலாம். ஓகேயா? சரி. சோ இதை நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, மண்ணின் இலையமைப்பின் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்ணின் வடிகாலமைப்பு பற்றிய ஓகேயா வடிகாலமைப்பு பற்றிய விளக்கத்தை கொடுக்கலாம், விளக்கத்தை பெறலாம். அதுதான் தலையங்கம், அதுதான் பாயிண்ட், முதலாவது பாயிண்ட். மண்ணின் வடிகாலமைப்பு பற்றிய விளக்கத்தை பெறலாம். ஒரு மண்ணின் இலையமைப்பை நாங்க துணியறனால அந்த மண்ணின் வடிகாலமைப்பு அல்லது வடிப்பு நிலை பற்றிய ஒரு அறிவை பெறலாம். ஓகேயா? உதாரணமாக ஒரு நீருயிர்னவியல் தொகுதியில ஓகேயா ஒரு நீருயிர்னவியல் தொகுதியில ஓகேயா மண்ணின் இலையமைப்பு துணியறனால அந்த மண்ணின் இலையமைப்பு வைத்துக்கொண்டு ஓகே அந்த மண்ணின் இலையமைப்பை வைத்துக்கொண்டு அந்த மண்ணானது எதுக்கு உகந்தது, என்ன அமைப்பதற்கு உகந்தது என்பதை நாங்க இலகுவா துணிஞ்சு கொள்ளலாம். உதாரணம் நீங்க எழுதணும். பாயிண்ட்ஸ் என்ன எழுத போறீங்க? மண்ணின் நீர்வடிப்பு நிலையை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாயிண்ட் எழுதிட்டு விளக்கம் எப்படி எழுத போறீங்கன்னா, விளக்கம் நீருயிர்னவியல் தொகுதி ஒன்றின் நிலைத்திருப்புக்கு நீர்வடிப்பு குறைவான மண் பொருத்தமானதாகும். உதாரணம் களிமண். களிமண் தான் நாங்க ஒரு என்னதுக்கு பயன்படுத்துறோம்? களிமண்ணை என்னதுக்கு பயன்படுத்துறோம்? ஒரு மீன் வளர்ப்பு தடாகம் அமைப்பதற்கு என்ன மண் பயன்படுத்துறோம்? படிச்சு கொடுத்திருக்கேன்.
ஒரு மீன் வளர்ப்பு தடாகம் ஒன்றை அமைப்பதற்கு என்ன மண் பயன்படுத்துறோம்? களிமண். களிமண் என்பது ஒரு நீர் வடிப்பு குறைவான மண். அப்ப இதுக்கு உதாரணம் கட்டாயம் நீங்க போடணும், களிமண் உதாரணம் போடணும். ஓகே, இதுக்கு உதாரணம் கட்டாயம் என்ன போடணும்? நீங்க களிமண் போடணும். ஓகே, சரி. அப்ப உங்களுக்கு புரியுதா? மண்ணின் இலையமைப்பின் முக்கியத்துவத்துல முதலாவது முக்கியத்துவம் என்ன? மண்ணின் வடிகால் அமைப்பு பற்றிய விளக்கத்தை பெறலாம்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுங்க. விளக்கம் கொடுக்கலாம், சின்ன ஒரு விளக்கம், ஒரே ஒரு வரையில விளக்கம். ஓகே, இல்ல அப்படி விளக்கம் கொடுக்க முடியலாட்டி ஒரே பாயிண்டா எழுதிருங்க. பாயிண்ட்ஸ் எழுதுறது ஒரே பாயிண்டா எழுதிருங்க. ஓகே, இந்த மாதிரி கேள்விக்கு ஒரே பாயிண்டா எழுதிருங்க. ஓகே, எப்படி எழுதுவீங்க? மண்ணின் இலையமை துணியும் போது அம்மண்ணின் வடிகால் அமைப்பு பற்றிய விளக்கத்தை பெறலாம். உதாரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து எழுதுங்க. உதாரணமாக மீன் வளர்ப்பு குளம் ஒன்றின் அமைப்பதற்கு களிப்பாங்கான மண்ணே சிறந்த மண்ணாகும். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் குறிச்சு விடுங்க. ஓகே, சரி. அப்ப முதலாவது பாயிண்ட் ஓகே. இரண்டாவது பாயிண்ட், களித்தன்மையான இலையப்புடைய மண்ணில் கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு அதிகம் என்பதால் போசனைகளை தேக்கி வைத்திருப்பது அதிகமாகும். சரி, அப்ப எங்களுக்கு என்னது இந்த இடத்துல? இரண்டாவது பாயிண்ட் என்ன? மண்ணின் கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு தொடர்பான விளக்கத்தையோ இல்லாட்டி மண்ணில் போசனைகளை தேக்கி வைக்கும் திறன் பற்றி அறியலாம் அப்படின்னு ஒரு இது போடுங்க. எப்படி தலையங்கம் போடணும்? அதாவது பாயிண்ட் எப்படி எழுதணும்? மண்ணில் கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு பற்றி அல்லது மண்ணில் போசனைகளை தேக்கி வைக்கும் திறன் பற்றி அறியலாம் அப்படின்னு போட்டீங்கன்னா விளக்கம் ஒரு வரையில் எழுதணும். உதாரணமாக களித்தன்மையான இலையம்புடைய மண்ணில் கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு அதிகம், சிசி பெருமானம் அதிகம், ஆகையால் அம்மண்ணில் போசனைகளை தேக்கி வைத்திருப்பது அதிகம். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன், எந்த மண்ணில் கூடுதலா கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு இருக்கோ அந்த மண்ணில் கூடுதலா போசனைகள் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், அநேகமான போசனை அயன்கள் அனைத்தும் கற்றையன்கள் ஆகும். ஆகையால் நாங்க ஒரு மண்ணில் போசனைகளை தேக்கி வைத்திருப்பது அதிகம்னா அது என்ன மண்ணா இருக்கும்னா கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு கூட உள்ள மண்ணா இருக்கும். அதான் மைண்ட்ல வச்சுக்கோங்க, சிசி பெருமானம் கூட உள்ள மண்ணா இருக்கும். ஓகே, இது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட். ஓகே, மூணாவது பாயிண்ட், அதாவது குறித்த பயிர்களின் அறுவடைகளை பெறும் சந்தர்ப்பத்தில் ஒரு சிறந்த அறுவடைகளை பெறும் சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரி மண்ணின் இலையமைப்பு இருக்கணும்? அப்ப நாங்க அறுவடையை பெறும் சந்தர்ப்பத்தில் இந்த மண்ணின் இலையமைப்பு கட்டாயம் எங்களுக்கு உதவுது. உதாரணமாக நிலக்கீழ் தண்டுகளின் அறுவடைகளை பெறும் சந்தர்ப்பத்தில் அதிக உற்பத்திக்காக மென்மையான இலையமைப்பு கொண்ட மண் காணப்பட வேண்டும். உதாரணமா ஒரு நிலக்கீழ் தண்டுகளை அறுவடைகளை பெறும்போது அதிக உற்பத்தியை நாங்க பெற்றுக்கொள்ளும் இருந்தா அந்த மண்ணின் இலையமைப்பு மென்மையான இலையமைப்பா இருக்கணும். இப்ப சொல்லுங்க, மென்மையான இலையமைப்புன்னா அவங்க என்னத்தை சொல்ல வராங்க? களித்தன்மையான மண்ணா மணல் தன்மையான மண்ணா? சொல்லுங்க பாப்போம். களிமண்ண சொல்ல வராங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே, மணல் என்பது கரடுத்தன்மையான மண். ஓகே, இப்ப இதுக்கு எதிர்ப்பதம் என்ன? மென்மையானதுக்கு எதிர்ப்பதம் என்ன? கரட்டுத்தன்மை. அப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அதிக உற்பத்தியை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? நிலக்கீழ் தண்டுகள்ல அறுவடைகளை அதிக உற்பத்திக்காக நீங்க எடுக்கிற இலையமைப்பு மென்மையான இலையமைப்பா இருக்கணும். உதாரணமா களி, நீங்க உதாரணம் களி போடுங்க. களி என்பது ஒரு மென்மையான இலையமைப்பு உள்ள மண்ணுக்கு உதாரணம். இப்ப மென்மையான இலையமைப்பு உள்ள மண்ணுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு நீங்க வேணா எடுத்து காட்டலாம், அது உங்களோட டைமை பொறுத்து இருக்கு. ஓகே, அடுத்த நாலாவது, மண்ணில் காணப்படும் இலையமைப்பு ஏற்பவும் உயிர்முறைகளின் சேர்மானம் தீர்மானிக்கப்படும். உதாரணமாக மண்ணில் காணப்படும் இலையமைப்பிற்கேற்ப உயிர்முறைகளின் சேர்மானம் தீர்மானிக்கப்படும். அதாவது அந்த மண்ணில் என்னென்ன விஷயம் வாழக்கூடியது, தாவரங்கள், உதாரணமா
ஈரநிலத்தை எடுத்துக்கிட்டா நீர் தாவரங்கள் கூடுதலா அதுல பயிற்சிகை செய்யலாம். உலர் நிலத்தை எடுத்துக்கிட்டா அதுல காடுகள், செடிகள் மற்றும் பற்றைகள் கூடுதலாக வாழும். சோ ஒரு மண்ணெண்ட இழையம்பை வைத்துக்கொண்டு நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அதில் வளரக்கூடிய உயிர் முறைமைகளின் சேர்மானம் அல்லது உயிர் பல்வகைமையை தீர்மானிக்கலாம். சோ இந்த 4 பாயிண்ட்டும் இருக்கு. இதை தவிர என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் மண்ணெண்ட இழையம்புல? என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? இதை தவிர என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும்? ஒரு மண்ணெண்ட இழையம்பை துணிகிறனால நாங்க வேற என்னத்தை துணிஞ்சு கொள்ளலாம்? சோ ஒரு மண்ணெண்ட இழையம்பை நாங்க ஃபர்ஸ்ட் துணிகிறனாலமா, ஓகே திருப்பி சொல்றேன், ஒரு மண்ணெண்ட இழையம்பை நாங்க துணிகிறனால அந்த மண்ணெண்ட நீர் பற்றும் கொள்ளளவை துணிஞ்சு கொள்ளலாம். ஓகே, நீர் பற்றும் கொள்ளளவை துணிஞ்சு கொள்ளலாம். ஓகே, வேற என்னன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, அந்த மண்ணுல ஓகே அந்த மண்ணுண்ட நீர்ப்பாசன அளவை நாங்க தீர்மானிச்சு கொள்ளலாம். அந்த மண்ணுக்கு இடப்பட வேண்டிய நீர்ப்பாசன அளவை தீர்மானிச்சு கொள்ளலாம். நீர்ப்பாசன கால இடைவெளியை தீர்மானித்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் எழுதிட்டு போலாம். நீங்க மண்ணுண்ட இழையம்பின் முக்கியத்துவத்துல நிறைய விஷயம் எழுதிட்டு போகலாம். விளங்கியா? பொருத்தமான பயிற்சியை துணியலாம். அந்த மண்ணுக்கு எந்த மாதிரி பயிற்சிகை செய்யணுமோ அதை துணிஞ்சு கொள்ளலாம். விளங்குதா? பாத்தி வகைகளை அதுக்கு பொருத்தமான ஒரு மண்ணுடைய இழையம்பை நாங்க தெரிஞ்சு கொள்ளும் போது அதுக்கு இடப்பட வேண்டிய பொருத்தமான பாத்திகளை நாங்க தெரிந்து கொள்ளலாம். விளங்குதா? வேற என்ன செஞ்சு கொள்ளலாம்? அதுல பயன்படுத்தும் உபகரணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வெரி குட். வேற ஏதாவது மண் வகைக்கேற்ப பயன்படுத்தல் உபகரணங்கள். வெரி குட், நல்ல ஒரு விஷயம். ஓகே, மண் காற்றூட்டம். வெரி குட், தெரிஞ்சு கொள்ளலாம். மண் காற்றூட்டத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம் இழையம்பை வச்சுக்கிட்டா. ஓகே, சோ நீர் ஊடுவடியும் தன்மை, அதைத்தான் நான் எப்படி சொன்னேன், வேற எப்படி சொன்னேன்னா நீர் பற்றும் கொள்ளளவு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே சரி. சோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு 5 பாயிண்ட்ஸ் மேக்சிமம் எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன், 2 விஷயம் வரும்போது 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. திருப்பியும் சொல்றேன், 2 விஷயங்கள் கேட்கும் போது, இப்ப மண்ணெண்ட இழையம்பை பத்தி இதுல கேட்டிருக்கு, இழையம்பெண் கட்டமைப்பு ரெண்டையும் கேட்டிருக்கனால மேக்சிமம் ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. இதுல 4 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு, உங்ககிட்ட 4 பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க, ஆனாலும் 5 பாயிண்ட் எழுதுங்க. ஓகே, உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏண்டா 5 பாயிண்ட் எழுதுற அப்படின்னு கேட்கிற நேரம் உங்க நல்லதுக்கு நான் சொல்றேன், 5 பாயிண்ட் எழுதுங்க. ஓகே, இப்படி கேட்கும்போது டபுளா, சிங்கிளா கேட்கும்போது, ஒரு கேள்வி சிங்கிளா கேட்கும்போது மினிமம் நீங்க 8 பாயிண்ட் எழுதணும். ஓகே, மினிமம் 6 to 8 பாயிண்ட், அதாவது 6 பாயிண்ட்ல இருந்து 8 பாயிண்ட் எழுதணும் நீங்க. உதாரணமா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிற கேள்வியா இருந்துச்சுன்னா 8 பாயிண்ட் எழுதணும் நீங்க. அதுவே பாயிண்ட்ஸ் குறைவா இருக்கிற கேள்வியா இருந்தா 6 பாயிண்ட் மினிமம் எழுதணும். ஓகே, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஓகே சரி. சோ அப்ப உயிர்முறைமைகளின் மண் இழையம்பின் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா இதுதான் இழையம்பின் முக்கியத்துவம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், மண் இழையம்பின் முக்கியத்துவத்துல எதுவும் டவுட் இருக்கா? இழையம்பின் முக்கியத்துவத்துல எதுவும் டவுட் இருக்கா? அந்த டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே, இழையம்பின் முக்கியத்துவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இழையம்பை துணியறனால எங்களுக்கு என்ன விஷயத்தை அறிஞ்சு கொள்ளலாம், அதுதான் கேட்கிறாங்க. ஓகே சரி. ஓகே, அடுத்தது கட்டமைப்பு. மண்ணின் கட்டமைப்பு முக்கியத்துவம். ஒரு மண்ணின் கட்டமைப்பின் முக்கியத்துவம் என்ன கேட்டா அதே மாதிரிதான் ஆஸ் யூஷுவல். ஒரு மண்ணின் கட்டமைப்பு நாங்க துணியறனால அந்த மண்ணுல ஓகே அந்த மண்ணுல காணப்படுகின்ற மண் வழி, மண் நீர், மண்ணங்கிகளின் தொழிற்பாடு, இந்த 3 விஷயத்தையும் நாங்க பிரதானமா அறிந்து கொள்ளலாம். திருப்பியும் சொல்றேன், ஒரு மண்ணின் கட்டமைப்பை நீங்க துணியறனால அந்த மண்ணில் காணப்படுற மண் வழி, மண் நீர், மண் நுண்ணங்கி, இந்த 3 விஷயத்த கட்டாயமா துணிச்சு கொள்ளலாம். அடுத்தது, அந்த மண்ணில் காணப்படுற சேதன பொருட்களின் அளவை பற்றி துணிஞ்சு கொள்ளலாம். ஓகே, அந்த மண்ணில் காணப்படுற சேதன பொருட்களின் அளவை பற்றி துணிந்து கொள்ளலாம். அப்ப உதாரணம் நீங்க போட்டு விடலாம். உதாரணமா ஒண்ணு என்ன எழுதலாம்? உதாரணமா, அதிக சேதன பொருட்கள் காணப்படுகின்ற மண்ணில் என்ன மாதிரி கட்டமைப்பை நாங்க பார்க்கலாம், அதாவது அவதானிக்கலாம்னா என்ன மாதிரி கட்டமைப்பை அவதானிக்கலாம்? அதிக சேதன பொருட்கள் நாங்க சேர்க்கும் போது அதுல என்ன மாதிரி கட்டமைப்பை நாங்க அவதானிக்கலாம்? அந்த மண்ணுல அதிக சேதன பொருட்களை சேர்த்து நாங்க பண்படுத்தும் போது, நிலத்தை பண்படுத்தும் போது என்ன மாதிரி கட்டமைப்பை நாங்க அதுல அவதானிக்கலாம்? வெரி குட்.
மணியுருவான கட்டமைப்பை நாங்க அவதானிக்கலாம். ஓகே, அதை உதாரணமா போடுங்க. ஓகே, அடுத்தது சோ ஒரு மண்ணின் கட்டமைப்பை பத்தி நாங்க பாக்குறதுனால, ஓகே, மண்ணின் கட்டமைப்பை பத்தி பாக்குறதுனால அந்த மண்ணுல ஓகே அந்த மண்ணின் வளத்தை பத்தி தீர்மானிக்கலாம். அந்த மண்ணின் வளத்தை பத்தி தீர்மானிக்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மண்ணின் கட்டமைப்பை தீர்மானிக்கும் போது, ஒரு கட்டமைப்பை நாங்க அவதானிக்கும் போது, அதை அறியும் போது, அந்த மண்ணுல ஓடி வழிதல் நிகழுமா நிகழாதா என்பது நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஓடி வழிதல் கூடுதலா நிகழுமா அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஊடு வடிதலை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி ஊடு வடிதலை தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு தெரியும் அதுல மண்ணரிப்பு நடக்குமா நடக்காதான்னு பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம். மண்ணரிப்பு நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த மண்ணோட வளத்தை பத்தி தீர்மானிக்கலாம். இவ்வளவுதான் விஷயமா. சோ ஒரு விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஓடி வழிதல் கூடுதலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மண்ணரிப்பு கூடுதலா இருக்கும். சோ ஒரு மண்ணின் கட்டமைப்பை வச்சுக்கொண்டு அந்த மண்ணுல ஓடி வழிதல் கூடுதலா நிகழுமா இல்லாட்டி ஊடுவடிதல் கூடுதலா நிகழுமா? ஓகேயா? அப்ப மண்ணரிப்பு என்ன மாதிரி நிகழும் தொடர்பாக நாங்க அறியலாம். சுருக்கமா சொன்னா மண்ணின் வளம் பற்றிய கருத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். இங்க மண்ணின் வளம் பற்றிய ஒரு விஷயத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகேயா? சரி. அப்ப நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். பாயிண்ட் என்ன எப்படி பாயிண்ட் எழுதிங்கன்னா, மண்ணின் வளம் பற்றிய தீர்மானம் எடுக்கலாம். தீர்மானத்தை துணியலாம் எடுக்கலாம்னு போடலாம். ஓகே, சரி. சோ உங்களுக்கு புரியுதா? ஒரு மண்ணின் கட்டமைப்பின் முக்கியத்துவம் என்ன கேட்டீங்கன்னா, முதலாவது பாத்தீங்கன்னா அந்த மண்ணின் மண் வழி, மண் நீர், மண் நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு தொடர்பாக நீங்க அறியலாம். ஓகே, சோ ஒரு மண் சிறப்பான மண்ணா இருந்துச்சுனாமா, ஒரு மண் சிறப்பான மண்ணா இருந்துச்சுன்னா அதுல நுண்ணங்கிகளின் தொழிற்பாடும் கூடுதலா சிறப்பா இருக்கணும், மண்ணீரின் அளவும் சிறப்பா இருக்கணும், மண் வழியின் அளவும் சிறப்பா இருக்கணும். ஓகேயா? அப்படி சிறப்பா இருந்துச்சுன்னா தான் அந்த மண் ஒரு சிறந்த கட்டமைப்புடைய மண்ணுன்னு நாங்க சொல்லுவோம். உதாரணமா சிறந்த கட்டமைப்புடைய மண் நாங்க சொல்ற மண் எந்த கட்டமைப்புனா சிறுமணியூறு அல்லது மணியூறு கட்டமைப்பு தான் சிறந்த ஒரு கட்டமைப்புடைய மண்ணா நாங்க சொல்லுவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சொன்னேன், விவசாய நிலத்தில் நிலையான கட்டமைப்பு ஒன்று காணப்படும் இடத்து ஓடி வழிதல் குறைந்து மண்ணரிப்பு குறைக்கப்பட்டு மண்ணின் வளம் அதிகரிக்கும். அதாவது மண்ணின் கட்டமைப்பை நாங்க துணியறனால, ஓகே, மண்ணின் கட்டமைப்பை துணியறனால நாங்க என்னென்ன விஷயத்தை அறிஞ்சு கொள்ளலாம்னா அந்த மண்ணின் வளம் பற்றிய தீர்மானத்தை நாங்க எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த மண்ணுல ஓடி வழிதல் கூடுதலா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓடி வழிதல் கூடுதலா இருந்துச்சுன்னா அந்த மண்ணுல மண்ணரிப்பு கூடுதலா இருக்கும். அதுவே ஓடி வழிதல் குறைவா இருக்குதா இருந்தா மண்ணரிப்பு குறைவா இருக்கும். சோ மண்ணரிப்பு குறைவா இருக்குதா இருந்தா அந்த மண்ணின் வளம் அதிகம்னு அர்த்தம். ஓகே, மூணாவது பாயிண்ட், நிலையான மண் கட்டமைப்பு உள்ள போது மண்ணரிப்பு காரணிகள் தடுக்கப்பட்டு மண்ணரிப்பு குறைக்கப்பட்டு மண் மாசடைதல் குறையும். இதன் போது பயிர் உற்பத்தி சிறந்த மட்டத்தில் இருக்கும். பயிர் உற்பத்தி சிறந்த மட்டத்தில் இருக்கும். அதாவது இந்த மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு, ஓகே, இந்த மூணாவது பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒரு மண்ணின் கட்டமைப்பை துணியறனால, ஓகே, மண்ணின் கட்டமைப்பை துணியறனால நீங்க வேற என்னென்ன விஷயம் நீங்க அறியலாம்னு சொல்லி சொல்றாங்க. சோ திருப்பி நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மண்ணின் கட்டமைப்பை துணியறனால பயிர்களின் உற்பத்தி தொடர்பான விளக்கத்தை நாங்க பெறலாம். அதாவது பயிரோட உற்பத்தி தொடர்பான விளக்கத்தை பெறலாம். ஒரு மண்ணுல மண்ணரிப்பு நிகழ்ந்துச்சுன்னா அந்த மண்ணுல மாசடைதல் நிகழும். அப்ப அந்த மண்ணுல நாங்க உற்பத்தி பெற இயலாது. சோ எந்த மண்ணுல ஓடி வழிதல் குறைவா நிகழுதோ அந்த மண்ணுல மண்ணரிப்பு குறைவா நிகழும். மண்ணரிப்பு குறைவா நிகழ்ற மண்ணுல வளம் அதிகமா காணப்படும். சோ வளம் அதிகமா காணப்படுற மண்ணுல மாசடைதல் என்பது குறைவா காணப்படும். சோ மண் மாசடைதல் குறைவாக உள்ள மண்ணுல நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், உற்பத்திகளை பெருக்கிக் கொள்ளலாம். இதுதான் அந்த மூணாவது பாயிண்ட். சரிதானே? இதுல உள்ள மாதிரியே எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏத்த பாயிண்ட நீங்க கொடுத்து நீங்க விளக்கத்தை கொடுக்கலாம். அடுத்தது நாலாவது, பயிர் வளர்ப்பு தொகுதி ஒன்றில் நீர் ஊடுவடிதல் அதிகரிக்கும் போது நிலநீர் மீள் நிரம்பல் அதிகரித்து பயிர் வளர்ச்சி முறையாக நடைபெறும். சோ அப்ப இதுல இருந்த எண்ணத்தை விளங்கிக் கொள்றோம் நாங்க.
இதுல இருந்து நாங்க என்ன விளங்கிக் கொள்றோம்? மண்ணின் கட்டமைப்பை துணியும் போது நாங்க நீர் ஊடுவடிதல் பற்றிய நீர் ஊடுவடிதல் பற்றிய விளக்கத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். நீர் ஊடுவடிதல் தொடர்பான விளக்கத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். எப்படி விளக்கம் எழுதணும்? ஒரு மண்ணுல ஓடி வழிதலின் வேகம் குறைவா இருந்துச்சுன்னா அந்த மண்ணுல ஊடுவடிதல் வீதம் அதிகமா இருக்கும். சோ நிலக்கீழ் மீள்நிரம்பல் அதிகரித்து பயிர் வளர்ச்சி முறையாக நடைபெறும். சோ ஒரு சிறப்பான மண்ணுல பாத்தீங்கன்னா ஊடுவடிதல் என்பது அதிகமா இருக்கணும். ஓகேயா? சரி, அடுத்தது 5வது வயல் சூழலில். எப்படி? வயல் சூழலில் சிறந்த அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு நிலப்பண்படுத்தல் மூலம் மண் கட்டமைப்பை உடைத்தல் வேண்டும். ஓகேயா? அதாவது வயல் சூழலில் சிறந்த அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு நிலப்பண்படுத்தல் மூலம் மண் கட்டமைப்பை உடைத்தல் வேண்டும். அதாவது ஒரு மண் கட்டமைப்பை நாங்க துணியறனால அந்த மண்ணுல நாங்க நிலப்பண்படுத்தலை மேற்கொள்ளணுமா இல்லையா தொடர்பான ஒரு விளக்கத்தை பெறலாம். அதாவது ஒரு மண்ணானது நல்ல கட்டமைப்புல இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க நிலப்பண்படுத்தல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இல்ல அந்த மண் ஒழுங்கான கட்டமைப்புல இல்லாட்டி நாங்க கட்டாயம் என்ன செய்யணும்னா அந்த மண்ணுக்கு சேதன பொருட்கள் இட்டு கட்டாயம் நிலத்தை பண்படுத்தணும். சோ ஒரு மண் கட்டமைப்பை துணியும் போது நாங்க அந்த மண்ணுல நிலப்பண்படுத்தலை மேற்கொள்ளணுமா மேற்கொள்ள கூடாதா என்பது தொடர்பான விளக்கத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் மண் கட்டமைப்பின் முக்கியத்துவம். சரியா? சரி, இவ்வளவுதான் விஷயம். சோ இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எழுத வேண்டிய விஷயங்கள் இதுல பாருங்க, இதுல கொடுத்திருக்கு. இலையமைப்புக்கு ஒரு அறிமுகம் கொடுப்பீங்க, கட்டமைப்புக்கு ஒரு அறிமுகம் கொடுப்பீங்க. இலையமைப்பு முக்கியத்துவம் பெறும் விதங்களை குறிப்பிடல் தான். ஓகே, குறிப்பிடுற நேரம் கொஞ்சம் பெருசா குறிப்பிடுங்க. ஓகே, இல்ல நான் விளக்குறேன் சார் அப்படின்னா ஒரு பாயிண்ட கொடுத்துட்டு விளக்குங்க. பரவாயில்ல, விளக்குங்க, ப்ராப்ளம் இல்லை. ஒரு பாயிண்ட கொடுத்துட்டு விளக்குங்க, ஆனா சுருக்கமா விளக்குங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 5 வரி 6 வரியில எழுத போவாதீங்க, சுருக்கமா விளக்குங்க. ஓகே, சுருக்கமா விளக்குற மாதிரி ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த கேள்விக்கு விளக்கம் கொடுங்க, அந்த பாயிண்ட்டுக்கு விளக்கம் கொடுங்க. ஏன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு பாயிண்ட்டுக்கு 3 மார்க்ஸ் படி கிடைச்சா கூட விளக்கத்துக்கு 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் கிடைக்கும். விளக்கம்ன்றது என்ன கேட்டீங்கன்னா நீங்க என்ன பாயிண்ட் எழுதுறியோ அந்த பாயிண்ட பத்தி விளக்கப்படுத்தணும். அவ்வளவுதான். நீ என்ன பாயிண்ட் எழுதுறியோ அதை பத்தி ஒரு 2 வரியில சொல்லிவிடு, அவ்வளவுதான். ஓகே, சரி. என்னது சவுண்ட் கிளியர் இல்லையா? ஜஸ்ட் a minute. இப்போ ஓகே அம்மா? ஓகே ஓகே. என்ன வாய்ஸ் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீங்க அப்படி சொல்றீங்க போல. ஓகே, சோ அப்ப ஓகே, அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஓகே உங்களுக்கு இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அப்ப உயிர் முறைமைகள் தொடர்பாக மண் இலையமைப்பு மண் கட்டமைப்பு ஆகிய முக்கியத்துவம் பெறும் விதத்தை விளக்குகன்னு கொடுத்திருக்கு. அப்ப மண் இலையமைப்பை பத்தியும் கட்டமைப்பு பத்தியும் விளக்க போறீங்க. இது டீச்சர்ஸ் கையில அப்படியே இருக்குமா? இது டீச்சர்ஸ் கையில கொடுத்துருக்கு. ஓகே, டீச்சர்ஸ் கையில அப்படியே இருக்கு உங்களுக்கு இது. ஓகே, சோ நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இந்த விளக்கம் அப்படியே இருக்கு. ஓகே, இதை நீங்க நார்மலா எழுதலாம். சோ இதுல இந்த இது பிழை, ஓகே, இதை நீங்க தாக்காதீங்க. ஓகே, மண் காற்றூட்டத்துக்கு நீங்க நுண்ணிலைத்தன்மையை எடுக்க வராதீங்க. நுண்ணிலைத்தன்மை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு. ஓகே, சோ மண் காற்றூட்டம் சிறப்பாக உள்ள மண்ணுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தாவர வேர்களின் சுவாசம் சிறப்பான மட்டத்துல இருக்கும். சோ அங்க மண் அங்கிகளோட தொழிற்பாடு உயர்வாக காணப்படும். இப்ப சொல்லுங்க, கரட்டுத்தன்மையான இணைப்பு கொண்ட மண்ல பாத்தீங்களா இருந்தா மண் அங்கிகளோட தொழிற்பாடு எப்படி இருக்கும்? உயர்வா இருக்குமா குறைவா இருக்குமா? கரட்டுத்தன்மையான இணைப்பு கொண்ட மண்ணுல மண் அங்கிகளின் தொழிற்பாடு எப்படி இருக்கும் கேட்கிறேன். மண் அங்கிகளோட தொழிற்பாடு
கரட்டு தன்மையான இணையக்கூடிய மண்ணுல மண் அங்கிகளின் தொழிற்பாடு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. கரட்டு தன்மையான இணையக்கூடிய மண்ணில் பாத்தீங்கன்னா மண் அங்கிகளின் தொழிற்பாடு அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க காற்றூட்டம் நிகழும். தாவர வேர்களின் சுவாசம் சிறப்பான மட்டத்துல இருக்கிறனால மண்ணங்கிகளின் தொழிற்பாடு கூடுதலாக இருக்கும். கரட்டு தன்மையான மண், உதாரணமா மணல் மண். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க உங்களுக்கு, சரிதானே? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட டியூட்ல உள்ளதையும் டீச்சர்ஸ் கைட்ல உள்ளதையும் கவனமா வாசிங்க. வாசிச்சாவே போதும். ஓகேயா? சரி, அடுத்தது எந்த மண்ணுக்கு மேற்பரப்பளவு கூட? ஓகேயா? எந்த மண்ணுக்கு மேற்பரப்பளவு கூட, அந்த விஷயம்லாம் நல்லா கவனமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸுக்கு கேட்டு வரும் கட்டாயம். ஓகேயா? எந்த மண்ணுக்கு மேற்பரப்பளவு கூட, எந்த மண்ணுக்கு முத்திரையிடும் தன்மை கூட. ஓகேயா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சார்ட் ஒன்று இருக்கு. ஓகே, அந்த சார்ட்டை அனுப்பி வைக்கிறேன், கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. ஓகே, சரி. ஸோ இது கட்டமைப்பிட முக்கியத்துவம். கட்டமைப்பிட முக்கியத்துவம் பாருங்க. ஊடுபுகிடும் தன்மை தொடர்பான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். மண்ணின் இறுக்கம் பற்றிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இறுக்கமடைந்த மண் பாத்தீங்களா இருந்தா எப்படி நாங்க தெரியலாம்னா, ஓகேயா, அதுல மண்ணின் காற்றூட்டமும் மண்ணங்கிகள தொழிற்பாடும் நலிவா இருக்கும் ஒரு இறுக்கமடைந்த மண்ணில். ஓகே, அது என்ன கட்டமைப்புல, பெரும்பாலும் என்ன கட்டமைப்புல இருக்கும்னா தட்டுரு கட்டமைப்புல இருக்கும். ஓகே, தட்டுரு குற்றியூறு கட்டமைப்புல இருக்கும் இறுக்கமடைந்த மண் ஒண்ணு. ஓகே, ஸோ ஒரு மண்ணின கட்டமைப்பை நாங்க துணிஞ்சு கொள்றதுனால அந்த மண்ணுல என்னத்தை துணியலாம்னு கேட்டா, அந்த மண்ணுல ஊடுபுகிடும் தன்மையை பற்றி துணியலாம், இறுக்கம் பற்றிய தன்மை துணியலாம், நில பண்படுத்தல் செஞ்சிருக்காங்களா செய்யலையான்னு தொடர்பா துணியலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏத்த பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். ஆனா நீங்க எழுதுற பாயிண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, எழுதுற பாயிண்ட் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு சாதகமான பாயிண்டா இருக்கும். சாதகமானனா நடைமுறையில சாத்தியமான பாயிண்டா இருக்கும். சும்மா சாத்தியம் இல்லாத பாயிண்ட் நீங்க எழுதி வேலை இல்லை. ஓகே, ஸோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கு? அப்ப இந்த கேள்வி மிக இலகுவான கேள்வி, இதுல டவுட்ஸ் உங்களுக்கு வர சான்சஸே இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேள்வி வரும்போதுமா நல்லா எழுதிருங்க. உங்களுக்கு அதுதானே சொல்ல முடியும். இந்த மாதிரி கேள்வி வரும்போது நல்லா எழுதிருங்க. ஓகே, மண் இளையம்பில மண் காப்பு தொடர்பான விளக்கத்தை பெறலாம் பிழையாம் சார். மண் இளையம்பு துணியும் போது மண் காப்பு தொடர்பான விளக்கத்தை நாங்க பெற இயலாது. ஓகே, ஆனா மண் கட்டமைப்பு துணியும் போது நாங்க அதை மட்காப்பு செய்யணுமா செய்யக்கூடாதா, மட்காப்பு எப்படி செஞ்சிருக்காங்க செய்யலையான்னு தொடர்பாக துணியணும். ஒரு மண்ற கட்டமைப்பு நல்ல கட்டமைப்பா இருக்குன்னா அதுல பொருத்தமான மட்காப்பு முறைகளை பேணுறாங்கன்னு அர்த்தம். அதுவே ஒரு மண்ல அந்த மண்ல கட்டமைப்பு ஒழுங்கா இல்லாட்டி மட்காப்பு முறை பேணவில்லைன்னு அர்த்தம். பொருத்தமற்ற மட்காப்பு முறை பேணப்படுகின்றது, இல்லாட்டி மட்காப்பு முறையே பேணப்படவில்லை என்ற அர்த்தம். சோ ஒரு மட்காப்பு தொடர்பான விளக்கத்தை எதுல பெறலாம்னு பாத்தீங்கன்னா மண் கட்டமைப்புல பெறுவது சிறந்ததாக இருக்கும். மண் இளையமைப்புல பாத்தீங்கன்னா மட்காப்புன்ற அந்த துணி அது எழுதலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனா மண் கட்டமைப்புக்கு அது மிகச்சிறந்ததாக இருக்கும். ஓகே, சரி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தூங்குறீங்களா? ரெக்கார்டிங் அனுப்புவான், இவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கட்டும், நாம தூங்குவோம்னு சொல்லி யாரும் தூங்குறீங்களா? ஓகே, சோ அப்ப முதலாவது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது எழுதிடுங்க. ஓகே, நான் இந்த முறை மண்ணில் எதிர்பார்க்கிற கேள்வின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீரமானி பரிசோதனை விளங்கப்படுத்த சொல்லி வரலாம். ஓகே, அதை நான் எதிர்பார்க்கிறேன் இல்லையா? ஓகே, அடுத்தது நான் எதிர்பார்க்கிறது பிஹெச் பெருமானத்தை பத்தி. ஓகே, அடுத்து எதிர்பார்க்கனா பிஹெச் பெருமானத்தை பத்தி. ஏன்னா மண் நுண்ணங்கிகளை பத்தி கேட்டுட்டாங்க 2019 மண் நுண்ணங்கிகளை பத்தி கேட்டுட்டாங்க, அதாவது உயிரியல் இயல்பு. இதுல மண் இளையம்பு மண் கட்டமைப்பை பத்தி கேட்டுட்டாங்க. இனி நான் எதிர்பார்க்கிறது பாத்தீங்கன்னா ரசாயன பரிமாணம் ஒன்றுதான். அது சிஇசியா இருக்க சான்சஸ் கூடுதலா இருக்கு. திருப்பி சொல்றேன், நான் எதிர்பார்க்கிறது ரசாயன பரிமாணம் தான் எதிர்பார்க்கிறேன். சிஇசியா கேட்க சான்சஸ் கூடுதலா இருக்கு. சிஇசியை பத்தி விளக்கம், இல்லாட்டி சேதன பொருட்கள் முக்கியத்துவத்தை பத்தி விளக்கம்.
ஏற்கனவே அறிவு துணுக்குகள் என்ன சொல்லியிருந்தேன், சேதன பொருட்களோட முக்கியத்துவத்தை பத்தி கேட்க சான்சஸ் கூடுதலா இருக்கு. எந்த கெஸ்ஸிங் அதுதான். ஏன்னா இது வரைக்கும் பௌதிக இயல்பு கேட்டுட்டாங்கம்மா, மண் இலையமைப்பு மண்ட கட்டமைப்பு கேட்டுட்டாங்க. மண்ணின் அடர்த்தின்னு பார்த்தா தோற்ற அடர்த்தியோட முக்கியத்துவத்தை பத்தி கேட்கலாம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஒரு ரசாயன இயல்பு பரமானத்தை பத்தி விளக்க சொல்லி கேட்கறது சான்சஸ் கூட. ஏன்னா 2019 பாத்தீங்கன்னா உயிரியல் இயல்பு பத்தி விளக்க சொல்லிட்டாங்க, மண் வங்கிகளோட முக்கியத்துவத்தை பத்தி கேட்டுட்டாங்க. இந்த முறை பௌதிக இயல்பு மண்ணின் இலையமைப்பு கட்டமைப்பு முக்கியத்துவத்தை பத்தி கேட்டுட்டாங்க. ஆனா நாங்க நம்மட 2021 பேப்பர்ல ஒரு கெஸிங்க்கு வரலான்னு என்னது, ரசாயன பரமாணம் கேட்பதற்கான சான்சஸ் கூடுதலாக இருக்கு. அதுக்குன்னு ரசாயன பரமாணத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடாது, பரமாணம்ல ரசாயன இயல்பு மட்டும் பார்த்துட்டு போயிடாது. ரசாயன இயல்புல 2 இயல்பு தான், பிரதானமான 2 இயல்பு பார்த்துட்டு போங்க. pH பெருமானத்தின் முக்கியத்துவத்தை, ஒரு pH பெருமானத்தை காண்றதுக்கு எப்படி செய்முறை செய்யணும், அதுல முக்கியத்துவம் என்ன, pH பெருமானத்துல முக்கியத்துவம் என்ன. அடுத்தது சிஎஸ்சி பெருமானம் தான் மிக முக்கியம். ஏன்னா அதுல நிறைய பாயிண்ட் எழுதலாம் சிஎஸ்சி பெருமானத்துல. ஏன்னா கூழ்நிலை துணிக்கையை பத்தி எழுதலாம், ஓகேயா, மண்ணின் வளத்தை பத்தி எழுதலாம். அதனால சிஎஸ்சி பெருமானத்தின் முக்கியத்துவம் பார்த்துட்டு போகும். ஓகே, உங்களுக்கு சொல்லிக்கொள்ற விஷயம் ஒண்ணுதான். மண் தாக்கம் கேட்கலாமா? மண் தாக்கம் கேட்கறதுனா என்னது அப்படின்னா என்ன கேட்டீங்களா இருந்தா, மண் தாக்கம்ன்றது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கேட்பதற்கான சான்சஸ், மண் தாக்கத்தை பத்தி கேட்கறதுக்கான சான்சஸ் பாத்தீங்களா இருந்தா, ஒரு மண் தாக்கம்ன்றது இப்படித்தானே என்னன்னா, மண் தாக்கம்னாவே அது அமில தாக்கமா காரத்தாக்கமான்றதுதான் விஷயம். ஓகே, ஒரு சந்தர்ப்பத்துல கேட்கலாம் மண் தாக்கம். நீங்க வேணா படிச்சுட்டு போங்க, நீங்க என்னென்ன சிலபஸ்ல இருக்கோ அதை படிச்சுட்டு போங்க. ஆனா ரசாயன இயல்புகள்ல கூடுதலாக பிஹெச்சியும் சிஇசியும் பார்த்துட்டு போங்க. எந்த கேஸ் அதுதான். ஓகே, அவ்வளவுதான். நான் கெஸ் பண்ணி சொல்றது எல்லாம் வரும்னு நான் சொல்ல மாட்டேன், நான் சிலது வர சான்சஸ் இருக்கு. ஓகே சரி, சிஇசி ஃபுல்லா சொல்லி தர மாட்டீங்களா? அப்படி ஒரு கேள்விகள் வரும்போது சொல்லி தருவோம். ஓகே சரி, ஸோ ஓகே, ப்ரே பண்ணிட்டு வாங்க. 10 நிமிஷம் தாரேன், ப்ரே பண்ணிட்டு வாங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம் நாங்க. இதுதான் அந்த சார்ட். ஓகே, இதுதான் அந்த சார்ட், விளங்குதான். ஸோ மண்ணிட முத்திரையிடும் தன்மைன்றது என்னன்னா, இப்போ உதாரணமா ஒரு நீ ஒரு மணல் எடுக்கிற, மணல் எடுக்கிற, ஓகே, அந்த மணல் பாத்தியா இருந்துச்சுன்னா குளத்தின் அடையை முத்திரையிடும் தன்மைன்றது ஒட்டி காணப்படாது. மண் என்பது கீழே போய் ஒரு தண்ணியில, ஓகே, ஒரு நீர்ல நீ மணலை கலக்கும் போது என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்தா, டிரெக்டா போயிட்டு என்ன நடக்கும்னா மணல் போயிட்டு படிஞ்சிடும், வீல் படிஞ்சிடும், அங்கங்க ஒட்டி காணப்படாது மணல். ஆனா களி அப்படி இல்லை, குளத்தின் அடையை முத்திரையிடும் தன்மை இதுக்குதான் இருக்கு. எதுக்கு? களிக்கு தான் இருக்கு. களி தான் அங்கங்க ஃபுல்லா ஒட்டி காணப்படும். ஓகே, இதுதான் குளத்தின் அடையை முத்திரையிடும் தன்மைன்றது. அதுதான். அடுத்து மேற்பரப்பளவு இதுக்கு கூடன்னா களிக்குதான் மேற்பரப்பளவு கூட. ஓகே, புரியுதா? ஓகே, ஸோ இந்த விஷயத்த கவனமா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் சார்ட் ஒன்று. இந்த சார்ட்ல உள்ளதா அப்படி விளங்குது தானே? இப்ப பூசணி குழிகளை பற்றி வைத்திருக்கும் தன்மை இதுல கூட, களிக்க கூட. காற்றூட்டம் இதுக்கு கூட, மணலுக்கு கூட. ஊடுவடியும் வீதம் இதுக்கு கூட, மணலுக்கு கூட. அடர்த்தி எப்படி? அடர்த்தி இப்ப எதுக்கு கூட? அடர்த்தி களிக்கு கூட. ஏன் அடர்த்தி ஏன் களிக்கு கூட?
அடர்த்தி ஏன் களிக்கு கூட? களியில பாத்தீங்கன்னா மண்ணின் மொத்த கனவுல பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும். அப்ப அடர்த்தி கூடும். ஓகே, சோ என்ன அடர்த்தி கூடன்றது அது வேற. அடர்த்தி பொதுவா அடர்த்தி அதிகம். ஓகே, என்ன அடர்த்தி நாங்க பார்க்கும்போது தோற்ற அடர்த்தி என்பது குறைவா இருக்கும் ஒரு களிக்கு. ஓகே, ஏன்னா களியை பொறுத்த வரைக்கும் தோற்ற அடர்த்தி குறைவா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த களியில நுண்ணுத்தன்மை கூட தானே, ஸோ தோற்ற அடர்த்தி குறைவா இருக்கும். ஓகே, அதுதான். ஸோ இதுதான் அந்த சார்ட் பார்த்துக்கோங்க. சார் நீங்க ஸ்டடி பண்றேன்னு ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்களா? இல்லம்மா, எனக்கு அந்த பழக்கம் இல்லம்மா. ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது இல்லை. எனக்கு பழக்கம் என்னன்னா வாசிக்கிறது. அதாவது ஒரு ஒரு ஆட்கள் ஒரு ஒரு விதமா இருப்பாங்கம்மா. அதாவது பிள்ளைங்களோட டைப் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3 விஷயம் இருக்கு. ஓகே, 3 விதமான பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளை மீட்டர்னு சொல்லுவோம் நம்ம. மீட்டர்ன்றது என்னன்னா அந்த பிள்ளை படிக்காது. ஓகே, அந்த பிள்ளை படிக்கிறது அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. எப்ப எக்ஸாமுக்கு முத தான் படிக்கும். ஓகே, அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு ஏன் எக்ஸாமுக்கு நாள் படிக்கும்னா எக்ஸாமுக்கு நாள் பார்த்துட்டு போற பிள்ளைங்கன்னா அது ஏற்கனவே கிளாஸ்ல நார்மலா பார்த்தோன்னே பிடிச்சிரும். அது மீட்டர். நான் கிட்டத்தட்ட பேர் சொல்லி குறிப்பிட விடமில்ல, நிறைய பேர் பார்த்துருக்கேன். மீட்டர்னா அது சொன்னோடனே கப்புனு பிடிச்சிக்கோங்க அந்த பாயிண்ட. சில பிள்ளைங்களுக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அது கஷ்டப்பட்டு படிக்கணும். படிக்கிற நேரம் கஷ்டப்பட்டு படிக்கணும். விளங்குதா? ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அந்த விஷயங்களை எடுத்து கஷ்டப்பட்டு படிக்கணும். இதை நான் பிரிக்க போனேன்னா சிம்பிளா சொல்லலாம். பாய்ஸ் பாத்தீங்களா இருந்தா தான் அவங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க. பாய்ஸுக்கு சோம்பேறி. எல்லா பாய்ஸும் அப்படிதான். ஓகே, இருந்து 2-3 பாய்ஸ் இருப்பானுங்க. ஓகே, மற்றபடி பாய்ஸ் ஃபுல்லா சோம்பேறி தான். நான் ஒத்துக்கொள்றேன், பாய்ஸ் சோம்பேறி. ஆனா பாய்ஸ் மீட்டர். ஓகே, எக்ஸாமுக்கு நாள் தான் படிப்பாங்க. ஓகே, 100 பாய்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல 2 பாய்ஸ் தான் என்னது எந்த நாளும் படிச்சுட்டு இருப்பாங்க. மற்ற பாய்ஸ்ல என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு தான் படிப்பாங்க. கேர்ள்ஸ்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எல்லாம் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து போய் அடிக்கிற பிள்ளைங்க. இந்த ஹைலைட்டால மார்க் பண்ணி கலரா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அழகா எழுதுங்க நோட்ஸை. ஆனா பாய்ஸ் அப்படி இல்லை, நோட்ஸே எழுத மாட்டான். கேர்ள்ஸ்ல கொப்பியா வாங்கிட்டு போயிட்டு படிச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரிதான். இதுல பாய்ஸ் மேல கேர்ள்ஸ் கீழே அப்படி சொல்ல வரல. படிக்கிற மெத்தட் இருக்குங்க. ஒரு ஆட்களுக்கும் வேறுபடும் அது படிக்கிற மெத்தட். ஓகேம்மா, அது நம்ம சொல்ல இல்லாது. இப்ப நான் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது, நான் வாசிச்சதுமா எனக்கு வாசிக்க நல்லா பிடிக்கும். ஓகே, வாசிக்க நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இப்ப பாத்தீங்களா இருந்துச்சுன்னா வாசிக்கிறதை விட நான் கூடுதலாக வாசிக்கிறதுக்கு அது தொடர்பான இது பார்த்துடுவேன், வீடியோஸ் பார்த்துடுவேன். இப்ப பொறுத்த வரைக்கும் இப்ப நான் யூனிவர்சிட்டி ஸ்டடிஸ் எப்படி இருக்குன்னா வாசிக்கிறதுக்கு வீடியோஸ் பார்த்துருவேன். உதாரணமா நான் ஒரு சாயில் பல்க் டென்சிட்டியை பத்தி பாக்குறேன்னா பல்க் டென்சிட்டியை பத்தி யூடியூப்ல அடிப்பேன். ஏதாவது ஒரு வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் தமிழ்ல அடிப்பேன். தமிழ்ல எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வேன் கேட்டீங்களா இருந்தா இங்கிலீஷுக்கு போவேன். இங்கிலீஷுக்கு போனோன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா விளங்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நோட்ஸை வாசிப்பேன், புரிஞ்சிடும். அதுல கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி கொள்ளுவேன். கீ பாயிண்ட்ஸ் எழுதுவேன், ரிசல்ட்ஸ் வரும் எனக்கு. அது என்கிட்ட எல்லா ஆட்கள் கேட்கறதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு பிஸி ஷெட்யூல். உண்மையா பிஸி ஷெட்யூல்மா ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு படிச்சு கொடுக்க உங்களோட கிளாஸஸ் மட்டும் அப்படி இருக்கு. எனக்கு படிக்கவே டைம் இல்லை. அப்பையும் நான் இதுல ஓரளவு ரிசல்ட்ஸ் எடுப்பேன் நான். ஓகே, சில பாடத்துல ஏ எடுப்பேன், சில பாடத்துல பி எடுப்பேன். ஸோ அப்ப அவங்க கேட்கறது தான், ஏன்டா இப்ப இந்த இடத்துலயும் எப்படிடா படிக்கிற அப்படின்னு இந்த நேரத்துலயும். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன்,
படிக்கிறதுல நம்மிடம ஒரு விஷயம் நான் சொல்றேன், ரிசல்ட்ஸ்ன்றது நம்மளோட இதை தீர்மானிக்காது. ஓகே, நம்மளோட அறிவு தான் தீர்மானிக்கும். புரிஞ்சு வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, எவ்வளவு தூரத்துக்கு நீங்க புரிஞ்சு வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க அழகா விளங்கப்படுத்தணும். விளங்குதா? பாடமாக்குறவன் இன்னைக்கு விளங்கப்படுத்த போக மாட்டான், அமைதியா கம்முன்னு இருப்பான். விளங்குதா? ஆனா விளங்கி படிக்கிறேன் பாத்தீங்கன்னா கட்டாயம் விளங்கப்படுத்த போவோம். அவனுக்கு இன்னும் விளங்குறதுக்காக விளங்கப்படுத்த போவோம். அதுதான் நான். ஓகே, நான் நல்லா விளங்கப்படுத்துவேன். என்ன புரிஞ்சுட்டு படிக்கிறனால நல்லா விளங்கப்படுத்துவேன். ஆனா பாடமாக்குறவனுக்கு விளங்கப்படுத்த தெரியாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நீங்க படிக்கிற நேரம் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா? நல்லதுதான், இல்லைன்னு நான் சொல்லல. எடுத்து படிக்கிறது எல்லாம் இப்ப சரி வராது. இப்ப ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுலாம் சரி வராது. இப்ப வாசி, ஃபுல்லா வாசி. வேணா குறிச்சிக்கோ, நீ படிக்கிற நேரம் குறிச்சிக்கோ, டியூட்லயே குறிச்சிக்கோ. டியூட்டை எவ்வளவு மேக்சிமம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க. டியூட் அழகாலாம் வச்சு உங்களுக்கு என்ன பிரைஸ் தர போறது இல்லை, புக் அழகா வச்சதுக்கு. ஓகேயா? ஸோ உங்களுக்கு திருப்பியும் சொல்ற ஒரு விஷயம் தான் என்னது, விளங்கப்படுத்தி படிங்க. உங்களுக்கு நீங்களே விளங்கப்படுத்தி கொடுங்க. ஏன்னா மனிதர்களோட திங்கிங் வேறையா இருக்குமா? விளங்குதா? உதாரணத்துக்கு நான் திங்க் பண்ற மாதிரி நீ திங்க் பண்ண மாட்டேன், நீ திங்க் பண்ற மாதிரி நான் திங்க் பண்ண மாட்டேன். ஸோ கோணங்கள் வேறையா இருக்கும், ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த பாக்குற ஆங்கிள் வேறையா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு அறிவாளிகளுக்கு கதைக்கிறேன் நான் இல்லையே, ஒரு நிதர்சனம் இது ஒரு விளங்கிச்சு தானே, லாஜிக்கலா தானே சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இனி படிக்கும் போதும் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா திங்க் பண்ணி படிங்க நீங்க. ஓகே, இப்ப பொறுத்த வரைக்கும் வாசிங்க. உங்களுக்கு சொல்றது ஒரு விஷயம் தான், வாசிங்க நல்லா. டீச்சர்ஸ் கைடு எடுத்து உங்களோட நோட்ஸ் எடுத்து நல்லா வாசிங்க. உங்களோட வாசிப்பு திறன் தான் உங்களை மேல் நோக்கி கொண்டு போகும். ஓகே, சரி வந்துட்டீங்களா? ப்ரே பண்ணிட்டு எல்லாம் எக்ஸாம் பின்னுக்கு போகுமா சார்? இங்க பாரு, நான் உங்ககிட்ட சொல்ற ஒரு விஷயம் தான், எக்ஸாம் அப்டேட் நீ என்கிட்ட நான் சொல்லித்தான் உனக்கு எக்ஸாம் அப்டேட் தெரிய போறது இல்ல. சிம்பிளா லாஜிக்கலா நீ திங்க் பண்ணி பார்த்தாவே உனக்கு புரியும் எக்ஸாம் டைமுக்கு நடக்க போதா நடக்க மாட்டாதான்னு. அப்ப அதெல்லாம் திங்க் பண்ணி போயிட்டு நீ சும்மா கோட்டை விட போகாது. இருக்கிற டைமை மேக்சிமமா எவ்வளவு எஃபிஷியன்சியா பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு எஃபிஷியன்டா பயன்படுத்துங்க. எஃபிஷியன்ட் வினைத்திறனா பயன்படுத்துங்க. விளங்குதா? இப்ப உனக்கு நவம்பர் 14 எக்ஸாம், அதுல உள்ள ஒரு மாசத்தை நீ வினைத்திறனா பயன்படுத்தணும். ஒரு மாசம்னா கிட்டத்தட்ட 30 நாள். அந்த 30 நாள்லயும் நீ 10 நாள் ஒதுக்கலாம் ஒவ்வொரு பாடங்களுக்கும். 10 நாள்ல நான் சிலபஸை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று போடு. 30 நாள் திட்டம், 30 நாள் திட்டம் ஒன்று போடு. நானும் அப்படித்தான் செய்வேன். இப்ப எக்ஸாமுக்கு 1 வாரம் 2 வாரம் லீவ் கொடுப்பாங்க எங்களுக்கு. அப்ப இந்த எக்ஸாம்ல ஏ லெவல் எக்ஸாம்ல இதுக்கு என்னது யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு 1 வாரம் 2 வாரம் லீவ் கொடுப்பாங்க. 2 வாரம் திட்டம் ஒன்று போடுவேன், நோட் பண்ணுவேன், எது எது சின்ன பாடமோ அதெல்லாம் வாசிச்சு முடிச்சிடுவேன். வாசிச்சு முடிச்சுட்டு எனக்கு நானே கேள்வியை பார்த்துட்டு பெரிய பாடத்துக்கு லாஸ்டா போவேன். எப்ப படிப்பேன்? எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முதல்ல பெரிய பாடங்கள்லாம் எடுத்து படிப்பேன். படிச்சுட்டு எக்ஸாம் போயிட்டு நோம்பெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுவேன். பயப்பட மாட்டேன், எக்ஸாம் நினைச்சு பயப்பட மாட்டேன். ஓகே ஓகே சரி. ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே சரிதானே? ஓகேயா? எல்லாம் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டீங்க தானே? அடுத்தது போவோமா நம்ம? பத்து நிமிஷம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பாப்போமா? ஓகே, ஸோ இப்ப நாங்க பார்க்க போது பாத்தீங்கன்னா இதுவும் இலகுவான கேள்வியுமா, இது மிக இலகுவான கேள்வி. ஓகே, மிகவும் இலகுவான கேள்வி இது. ஸோ ஒரு மீன் வளர்ப்பு தடாகத்தில் உணவுக்காக வளர்க்கப்படும் மீன்களுக்கு உணவூட்டும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடை. திருப்பி சொல்றேன், இந்த முறை உங்களுக்கு மீன் வளர்ப்பு தடாகத்தை பத்தி கேட்கும்போது கூடுதலாக உங்களுக்கு மீன்களை பத்தி வாரதை விட நீர்த்தாவரங்களை பத்தி வாரது கொஞ்சம் கூடுதலா இருக்கு. சில டைம்ல நீர்த்தாவரங்களோட இனப்பெருக்க முறைகளை குறிப்பிட்டு விளக்க சொல்லி வரலாம், உதாரணங்களோட விளக்க சொல்லி வரலாம். அதை படிச்சுட்டு போங்க. அடுத்தது மீன்களை பத்தி விளக்க சொல்லி வந்துச்சுன்னா மீன்கள்ட அந்த மீன்கள் வளர்க்கும் ஒரு நீர் தடாகத்துல நீரை எவ்வாறு பராமரிக்கணும், நீரோட pH எப்படி இருக்கணும், தொங்கல் நிலை துணிக்கைகள் அளவு எப்படி இருக்கணும், விளங்குதா, வெப்பநிலை எவ்வாறு இருக்கணும். ஓகே, அந்த விஷயங்கள் எல்லாம்
குறிப்பிட சொல்லி இந்த முறை வரலாம். இந்த கெஸ்ஸிங் தான் வரலாம். நான் சொல்ற கெஸ்ஸிங் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிக்கோங்க. வந்துச்சுன்னா சந்தோஷம் எனக்கு, வரலாட்டியும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதனால கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால கட்டாயம் அந்த கேள்விகள் வர சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு மீன் வளர்ப்பு தடாகத்தில் உணவுக்காக வளர்க்கப்படும் மீன்களுக்கு உணவூட்டும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை குறிப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா உணவுக்காக வளர்க்கப்படும் மீன்கள்னா நீங்க என்னென்ன எழுதணும்? உணவுக்காக வளர்க்கப்படும் மீன்கள்னா நீங்க என்னென்ன எழுதணும்? உணவுக்காக வளர்க்கப்படும் மீன்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சரியா சரி அத பாருங்க. உணவுக்காக வளர்க்கப்படும் மீன்கள் அப்படின்னா என்னன்னா, மனிதனுடைய புரத தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு, ஓகே, மனிதன் புரத தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு மனிதனுக்கு உணவாக பயன்படும் மீன்கள் தான் உணவுக்கான மீன்கள். எப்படி? திருப்பியும் சொல்றேன். மனிதனுடைய புரத தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் முகமாக மனிதனின் உணவாக பயன்படும் ஒரு மீன்கள் தான் உணவுக்கான மீன்கள். உணவுக்கான மீன்கள்னாவே இது கட்டாயம் வரணும். மனிதன் புரத தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தான் மீன்கள் கூடுதலா நாங்க சாப்பிடுறோம். எதுக்காக மீன்கள் சாப்பிடுறோம்னா கண் பார்வை நல்லா வரும் அப்படின்றதுக்காக சாப்பிடுறோம். அதெல்லாம் எழுதக்கூடாது. அது இருக்கு, அது ஒரு காரணம் தான். அது இதுக்குள்ள வராது. உணவுக்காக மீன்கள்னா எதுக்காக பிரதானமா உணவுக்கான மீன்கள்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் புரத தேவையை பூர்த்தி செய்து கொள்ற ஒரு விஷயம்தான் மீன்கள். ஓகே, இறைச்சி மாதிரி மீன்களும் மனிதன் புரத தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும். சோ உணவுக்கான மீன்கள்னா என்னன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் கேட்ட கேள்விக்கு இருக்கும். கேட்ட கேள்வி என்ன? உணவுக்காக வளர்க்கப்படும் மீனுக்கு உணவு வழங்கும் போது கவனிக்க வேண்டிய நியமங்கள். இது தனியா உங்களோட டீச்சர்ஸ் கைட்லயும் இருக்கு, உங்க நோட்ஸ்லயும் இருக்கு. இது ஒவ்வொரு பாயிண்டா நீங்க எழுதணும். ஒவ்வொரு பாயிண்டா எழுதணும். திருப்பியும் சொல்றேன், ஒவ்வொரு பாயிண்டா எழுதணும். ஒவ்வொரு பாயிண்டா எழுதணும். திருப்பியும் சொல்றேன். ஓகே, சரி. முதலாவது பாயிண்ட், நாளொன்றுக்கு குறைந்தது 2 முறை உணவு வழங்க வேண்டும். அப்ப நீங்க பாயிண்ட் என்ன எழுதுவீங்க? நாளொன்றுக்கு குறைந்தது 2 முறை உணவு வழங்க வேண்டும். ஏன் 2 முறை உணவு வழங்கணும் சார்? கூடுதல் உணவு வழங்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு ஒரு மீன் தொட்டிக்கு நாங்க உணவு வழங்கும் போது, ஒரு மீன்களுக்கு உணவு வழங்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூல் ஒன்று வச்சுக்கணும். நாளுக்கு 2 முறை தான் மீன்களுக்கு உணவு வழங்கணும். எப்ப? காலை மாலை என்ற ரீதியில தான் உணவு வழங்கணும். ஏன் குறைந்தது 2 முறை உணவு வழங்க வேண்டும் கொடுக்குறாங்கன்னா, மீன்களுக்கு போதுமான அளவு உணவு கிடைக்கப்பெறணும். அது மட்டுமல்லாமல் உணவு வீண்விரயமாவதை குறைத்துக் கொள்ளணும், நீர் மாசடைதலை கட்டுப்படுத்தணும். இந்த 3 விஷயத்துக்காக தான் நாளொன்றுக்கு 2 முறை உணவு வழங்குறாங்க. ஆக கூட்டினது எத்தனை முறை உணவு வழங்கலாம்னா அது உங்களோட மீன்களை பொறுத்து இருக்கு. நீங்க இடப்படுற உணவுகளை மீன்கள் டக்குன்னு சாப்பிடுதா இருந்துச்சுன்னா நீங்க தடவைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். ஒரு 4 தடவை, மேக்சிமம் 4 தடவை இருக்கலாம். ஆனா நாளொன்று குறைந்தது 2 முறை உணவு கட்டாயமாக வழங்க வேண்டும். அது எப்ப? காலை மாலையில. ஏன் பகல்ல உணவு வழங்க மாட்டாங்க? ஏன் பகல்ல உணவு வழங்க மாட்டாங்க? ஏன் பகல்ல உணவு வழங்க மாட்டாங்கன்னா, பகல்ல ஒளிச்செறிவு உயர்வா இருக்கும். சோ மீன்கள் தகைப்பு கூடுதலா இருக்கும். மீன்களுக்கான தகைப்பு கூடுதலா இருக்கும். ஸ்ட்ரெஸ் கூடுதலா இருக்கும். அந்த டைம்ல மீன்கள் உணவு உட்கொள்ற விரும்பாது. சோ நாங்க மீன்களுக்கு உணவிடும் போது காலை மாலை என்ற உரிய நேரங்களில் தான் உணவு இடப்பட வேண்டும். முதலாவது பாயிண்ட் சரி. 2வது பாயிண்ட், உணவு வழங்கும் போது காலை மாலை என்ற உரிய நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளும். ஏன்னா மீன்கள் உரிய நேரத்துக்கு, உதாரணத்துக்கு நம்ம டைமுக்கு சாப்பிட்டா நம்ம நல்லா இருப்போம். விளங்குதா? காலை சாப்பாடு முக்கியம். திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு முக்கியம் சொல்றேன். எனக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இது இருக்கு, கேஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, அல்சரும் வரும் கிட்டத்தட்ட. ஏன் கேட்டீங்கன்னா காலை சாப்பாடு சாப்பிடுறதுல ஒழுங்கா, ஏன்னா தூங்குறது லேட்டு, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால கட்டாயம் எனக்கு உடல் பாதிப்பு கட்டாயம் இருக்கும். விளங்குதா? அதே மாதிரிதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், காலையில எழும்புறது பிரச்சனை இல்லை மணி. காலையில குயிக்கா எழும்புறது நல்ல உடம்புக்கு நல்ல. எழும்பினோடனே தண்ணி குடி. ஓகே, சோ கட்டாயம் தண்ணி குடி. தண்ணி கட்டாயம் குடி. அதான் அது முக்கியமா சொல்றேன். இல்லாட்டி வயிறு குத்தும் உங்களுக்கு. காலையில நான் முடிச்சிருக்க நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு. வயிறு குத்தும். ஏதாவது சாப்பிடுங்க. கட்டாயம் தொழுதுட்டு சாப்பிடுங்க கட்டாயம். ஓகே, சோ கட்டாயம் சாப்பிடுங்க. ஓகே, சோ தண்ணி குடிங்க. காலையில எழும்பணும்னு கட்டாயம் தண்ணி குடிங்க.
ஓகே. ஏன்னா நம்ம சாப்பிடுற வேலைகள் உரிய நேரத்துக்கு நாங்க சாப்பிட்டோம்னா நாங்க ஹெல்த்தியா இருப்போம். காலை உணவு கிட்டத்தட்ட 8 மணிக்குள்ள நாங்க சாப்பிடணும். கிட்டத்தட்ட 7:30க்குள்ள நாங்க காலை உணவு சாப்பிட்டுறணும். பகல் உணவு பார்த்தீங்கன்னா 12 to 1 மணிக்குள்ள சாப்பிட்டுறணும். இரவு உணவு பார்த்தீங்கன்னா 7 மணி. கிட்டத்தட்ட 6 to 7 மணிக்குள்ள நாங்க சாப்பிட்டுறணும். ஆனா இந்தபடி சாப்பிடுறது யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. சிலவங்க மட்டும் இருப்பாங்க. குறிப்பிட்ட சிங்கள ஆட்கள்லாம் கூடுதலா இந்த 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 ஃபார்மேட்டுக்கு தான் வர்றாங்க. தமிழ் ஆட்கள் நான் சொல்ல முடியாது. முஸ்லிம்ஸ் ஆட்களும் இதே தான். இந்த ஃபார்மேட் தான். தமிழ் ஆட்கள்லாம் பொறுத்தவரைக்கும் நான் டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்குறவங்க குறைவு. ரொம்ப குறைவு. சரிதானே? ஸோ 2வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உணவு வழங்கும்போது காலை மற்றும் மாலை உரிய நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளணும். ஸோ நான் மீன்களுக்கு உணவு வழங்கும்போது, காலை, மாலை என்ற ரீதியில உணவு வழங்குறனால, உணவு வீண்விரயமாறத குறைச்சுக் கொள்றோம். உணவு வீண்விரயமாறத குறைச்சுக் கொள்றோம். ஓகே. சரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மீன்களின் உடல் எடையில் இது முக்கியமான பாயிண்ட். இத தான் நீங்க ஃபர்ஸ்ட்டா எழுதியிருக்கணும். மீன்களின் உடல் எடையில் 5 வீதமான அளவு உணவு வழங்கணும். மீன்களின் உடல் எடையில் 5 வீதமான அளவு உணவு வழங்கணும். எதுக்காக உணவு அப்படி வழங்குறோம்னா, நீர் மாசடைதலை குறைப்பதற்காகவும், உணவு வீண்விரயமாவதை குறைப்பதற்காகவும், நாங்க பொருத்தமான வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக மீன்களுக்கு சராசரியான அளவுல உணவு வழங்குறோம். சோ திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன்களுக்கு உணவு வழங்கும் போது மீன்களின் உடல் எடையில் 5 வீதமான அளவு தான் உணவு வழங்கணும் ஒரு நாளைக்கு. ஓகே. உதாரணமாக மீன்களுக்கு இப்போ மீன்களோட நிறை பாத்தியா இருந்துச்சுன்னா ஒரு 50 கிராம்னு வையேன். ஓகே. 50 கிராம்னா எவ்வளவு? 2.5 கிராம் தான் உணவுண்ட அளவு ஒரு நாளைக்கு. ஓகே. ஒரு நாளைக்கு உணவுண்ட அளவு ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வேளைக்கு. சோ இப்ப மீன்களின் உடல் நிறையில் 5 வீதமான அளவு உணவு வழங்குதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் உணவு வீண்விரயமாவதை தவிர்த்துக் கொள்வதற்கும், நீர் மாசடைதலை கட்டுப்படுத்துவதற்கும், பொருத்தமான வளர்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கும் நாங்க சராசரியா மீன்களின் உடல் நிறையில் 5 வீதமான அளவு உணவு மீன்களுக்கு வழங்குவோம். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது 4வது. மீன்களுக்கு உணவு உட்கொள்வதை அவதானிக்க ஒரே இடத்திற்கு உணவு வழங்கப்படும். மீன்கள் உணவு உட்கொள்கின்றதா என்பதை அவதானிக்க மீன்களுக்கு ஒரே இடத்திற்கு உணவு வழங்கும். அப்பதான் மீன்களுக்கு உணவு போதுமா இல்லையா என நீங்க பரீட்சிக்க முடியும். புரியுதுங்களா? மீன்களுக்கு உணவு வழங்குற நேரமா ஒரே இடத்துக்கு உணவு வழங்கும். அப்பதான் மீன்களுக்கு ஓகே உணவு போதுமா இல்லையா என்பதை நாங்க பரீட்சிக்க முடியும். ஓகேயா? சோ மீன்களுக்கு உணவு வழங்குற ஒரே இடத்துக்கு வழங்கும். ஓகே. சரி. ஓகே. சோ மீன்களுக்கு உணவு வழங்குறதுக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஒரு தட்டு அல்லது ஒரு கோப்பை ஒரு கிண்ணத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா மீன்களுக்கு கொடுக்கிற உணவுன்ற அளவு எங்களுக்கு தெரியணும் கட்டாயம். ஓகே. சோ 5வது பாயிண்ட் மீன்களுக்கு உணவு போதுமான அளவு கொடுப்பதை உறுதிப்படுத்துவதற்காக மீன்களுக்கு உணவானது போதுமான அளவு கொடுப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த மீன்களுக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஒரு தட்டுல தான் உணவு கொடுக்கணும். ஓகே. ஒரு பிளேட்ல உணவு கொடுக்கணும். இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு தட்டு இருக்கு. அந்த தட்டுல தான் உணவு கொடுக்கணும். இல்லாட்டி ஒரு கிண்ணம் இருக்கு. அந்த கிண்ணத்துல தான் உணவு கொடுக்கணும். ஏன்னா அந்த மீன்களுக்கு போதுமான அளவு உணவு நாங்க கொடுக்கிறோமா? எவ்வளவு உணவு கொடுக்கிறோம் என்றதை அறிகிறதுக்காக தான் அந்த தட்டை பயன்படுத்துறோம். நீங்க பாட்டுக்கு கையால எடுத்து போட்டுட்டு இருந்தீங்களா இருந்தா எவ்வளவு உணவு கொடுக்குறீங்கன்னு தெரியாது. பெரும்பாலான ஆட்கள் தட்டுல கொடுக்கறத விட கையால எடுத்து போறது தான் அதிகம். அதுவும் டைமுக்கு போட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் போடுவாங்க. அதெல்லாம் பிழை. நீங்கள் வளர்க்கிற முறையில டைமுக்கு அதுக்கு மீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஓகே. மீன்களுக்கு டைம் கொடுக்குற மீன்களுக்கு உணவு கொடுக்கும்போது பொருத்தமான அளவை பின்பற்றணும். ஓகேயா? ஜஸ்ட்
ஓகே, அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எஞ்சி இருக்கும் உணவு, 6வது பாயிண்ட். ஓகே, எஞ்சி இருக்கும் உணவின் அளவினை பரீட்சித்து அதற்கமைய குறைத்து அல்லது கூட்டி உணவு வழங்குதல் வேண்டும். ஒரு மீனுக்கு நீங்க ஒரு தடவை உணவு வழங்குறீங்களா இருந்துச்சுன்னா அந்த மீண்ட தொட்டில பாத்தீங்கன்னா உணவு எஞ்சி காணப்பட்டுச்சுன்னா நீங்க கொடுக்குற உணவு ஆனது கூடுதலா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதுவே நீங்க கொடுக்குற உணவு கொடுக்கும்போது அந்த மீன்கள் டக்குன்னு அந்த உணவை உண்டு முடித்து விட்டால் நீங்க கொடுக்குற உணவானது அதுக்கு போதவில்லைன்னு அர்த்தம். சோ நம்ம என்ன செய்யணும், உணவு கூடுதலா கொடுக்கும்போது அடுத்த தடவை, இப்போ ஒரு தடவை கூடுதலா கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த தடவை கொடுக்கும்போது என்ன செய்யணும், நீங்க உணவு கொஞ்சம் குறைச்சு கொடுக்கணும். இல்ல நீங்க கொடுக்குற உணவு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா குறைவா இருக்கு, ஏன்னா மீன்கள் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிருது, நீங்க அதை அவதானிக்க முடியுதா இருந்துச்சுன்னா அடுத்த தடவை கொடுக்கும்போது உணவு கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும். அதே பிளேட்ல கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும். சோ அப்படி கொடுக்கும்போது நீங்க மீன்களுக்கு போதுமான அளவு உணவு வழங்க முடிவதோடு உணவு வீண்விரயமாவது குறையுது. சோ மீன்களுக்கு உணவு வழங்கும் போது பாத்தீங்கன்னா மீன்கள் உணவு வீண்விரயமாறது குறைகிறது. மீன்களுக்கு உணவு வழங்கும் போது எங்களோட பிரதான கான்செப்ட் அதுதான். ஓகே, ஓகே. சோ மீன்களுக்கு உணவு வழங்கும் போது எங்களோட பிரதான கான்செப்ட் என்னது, உணவு வீண்விரயமாறதை குறைச்சு கொள்ளணும். ஓகே, நீர் மாசடைதலை கட்டுப்படுத்தணும். ஓகே, இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இதை தவிர்த்து நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க என்ன எழுதலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம், நீங்க இதை தவிர்த்து என்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம், நீங்க இதை தவிர்த்து நீங்க என்ன பாயிண்ட் எழுதலாம், தவிர்த்து நீங்க என்ன பாயிண்ட் எழுதலாம்? 6 பாயிண்ட் ஓகே, உங்களுக்கு விளங்குது என்னென்ன மாதிரி எழுதணும். இதை தவிர்த்து என்ன எழுதலாம்? என்ன எழுதலாம்? ஒரு மீன்களுக்கு உணவு வழங்கும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள்ல என்ன எழுதலாம் நாங்க? இதை தவிர்த்து என்ன விஷயம் எழுதலாம்? 6 பாயிண்ட் ஓகே, 6 பாயிண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு, கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டு, இதை தவிர்த்து ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா யோசிங்க பாப்போம். இதை தவிர்த்து ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கான்னு யோசிங்க. மீன்களுக்கு உணவு வழங்கும் போது என்னென்ன விஷயம் நாங்க பராமரிக்க விஷயம். வெரி குட், வெரி குட். அதாவது மீன்களுக்கு போசனை அதிகம் உள்ள ஃபுட் வழங்கணும், இதுதான் நான் எதிர்பார்த்தது. விளங்குதா? எஸ். அப்போ உங்களுக்கு தெரியுதுமா, விளங்குதா? இப்பவே விளங்குது பாத்தீங்களா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டோன்னே உங்களுக்கு நீங்க சொல்றீங்க, இப்ப உங்களுக்கு விளங்குது என்ன மாதிரி எழுதணும்னு. அதான் நான் சொல்றேன், வாசிப்பு திறன் தான் பாத்தியா இருந்தா உனக்கு நாலேஜ் பவர் கூட்டும். ஓகே, இப்போ பெரிய அறிஞர்களே சொல்றாங்க என்ன கேட்டீங்கன்னா, ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ரீடிங் தான், மெமரைசிங் அல்ல. மெமரைசிங்ன்றது இதுக்குள்ள வரவே வராது. மெமரைசிங்ன்றது நம்ம சில சில மனிதர்களால் உருவாக்கப்பட்டது மெமரைசிங். ஓகே, ரீடிங் தான் உங்களுக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரீடிங் தான். ஓகே, ஸோ அதை ரீட் பண்ணுங்க. ஓகே, ஒண்ணுக்கு ஒரு 5 முறை சரி வாசிக்க முடியுமா இருந்தா வாசி. 2 ஹவருக்குள்ள ஒரு பாடத்தை 5 முறை வாசிக்க முடியுமா இருந்தா வாசி. ஸ்பீடா வாசி. ஃபர்ஸ்ட் வாசிக்கிற நேரம் ஸ்லோவா வாசி. அதுக்கு அடுத்த 2வது தடவை வாசிக்கிற நேரம் கொஞ்சம் ஸ்பீடா வாசி. 3வது தடவை வாசிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வாசி. 4வது தடவை வாசிக்கணும் இன்னும் ஸ்பீடா வாசி. 5வது தடவை வாசிக்கும். அப்படி வாசிக்கிற நேரம் இன்னும் உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சரிதானே? உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயம். அதன் வளர்ச்சி பெறவங்களுக்கு அமைய உணவு வழங்குதல். வெரி குட், நல்ல ஒரு பாயிண்ட். ஓகே, அதன் வளர்ச்சி பெறவங்களுக்கு அமைவாக பொருத்தமான உணவு வழங்கணும். உதாரணமாக ஆரம்ப காலத்துல பாத்தீங்களா இருந்தா அந்த மீன்களுக்கு பாத்தீங்கன்னா உணவு கொடுக்கப்படுற அளவு பாத்தீங்களா இருந்தா ஒரு சின்ன அளவா தான் இருக்கும். அதுல வளர்ச்சி அதிகரிக்க அதுக்கு கொடுக்கப்படுற உணவின் அளவும், அதுல பருமன் பெருசாக அதுக்கு கொடுக்கப்படுற உணவின் அளவும் பெரிதாகும். ஸோ கட்டாயம் நாங்க வளர்ச்சி வீதத்துக்கு அமைவாக உணவு வழங்கணும். வெரி குட், நல்ல ஒரு பாயிண்ட். ஸோ நீ கொடுக்குற பாயிண்ட்டுக்கான சரியான விளக்கத்தை ஒரு 2 வரியில கொடுத்துரு. இதுதான் கட்டாயம் நீங்க எழுத வேண்டிய விஷயம். இதுல பாத்தீங்கன்னா 4 விடயங்களை குறிப்பிடலும் கொடுத்துருக்கு. 4 விடயம் இல்ல, திருப்பியும் சொல்றேன், மேக்சிமம் ஒரு 5 விடயம் 6 விடயம் கொடுக்க ட்ரை பண்ணு.
பாயிண்ட்ஸ் இருக்க விஷயங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட நீ 6 பாயிண்ட் கொடுக்கணும். ஓகே, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு 6 பாயிண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்க 8 பாயிண்ட் கொடுக்கணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, 8 பாயிண்ட் கொடுக்க வேண்டி வரும். திருப்பியும் சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இதோட கிளாஸை முடிக்கிறேன்னா போரா இருக்கும் சில டைம் உங்களுக்கு. சரி, அலங்கார மீன்களுக்கு உணவு வழங்கும் போது 5 வீதம் தான், அதே தான். ஓகே, இது உணவுக்கான மீன்களுக்கும் அலங்கார மீன்களுக்கும் சேம் தான், ரெண்டும் சேம் தான், அதே மாதிரி தான் உணவு வழங்கும் போது, எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. ஓகே, வேற எதுவும் கேள்வி? ஸோ லெஃப்ட் ஆகலாம். நீங்க தான் ஆசைப்பட்டு இருந்தீங்க சிலவங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். கேள்வி இல்லாதாக்கள் ரிமூவ் ஆகுங்க. போயிட்டு படிக்கிறனா படிங்க, தூங்கிடாதீங்க. தூங்குறதெல்லாம் வேஸ்ட். ஓகே, இவ்வளவு தூரம் காலையில எழும்புறதுக்கான காரணமே, இப்ப காலையில கிளாஸ் வைக்கிறதுக்கான காரணமே நீங்க கிளாஸ் முடிச்சோடனே நீங்க படிப்பீங்கன்னு அர்த்தம் தான் காலையில கிளாஸ் வைக்கிறேன். ஓகே, படிங்க. 1 மாசம் தான் இருக்கு. ஸோ படிச்சீங்களா நல்லா, உங்களோட நன்மைக்கு தான் நான் சொல்றேன். ரிசல்ட் வர நேரம் நீ தான் சந்தோஷப்படுவ. அப்படி நீ படிக்காம விட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ் வர நேரம் கவலைப்படுறது நீ தான் கவலைப்படுவ. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். ஸோ கொஞ்சம் படிங்க, இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சரி, வேற எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளலாம். இன்னைக்கு 2 கேள்வி பார்த்தோம். இந்த 2 கேள்வியும் சின்ன கேள்வி தான், ஆனா கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம். நாங்க ஒரு கேள்வி எழுதுற நேரம் எப்படி எழுதுறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் என்ன எவ்வளவு எழுதுறீங்கன்னு தெரியாது எனக்கு, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க. ஓகே, சரி. இருவரிசையாக கோட்டுகளுக்கும் நேர்வரிசையாக கோட்டுகளுக்கும் பத்தி சொல்லுங்க. 2 ஒன்று தான், நான் உனக்கு அன்னைக்கே விளங்கப்படுத்த நினைக்கிறேன். வாய்ஸ் ரெக்கார்ட்லேயே சொன்னேன் உனக்கு. ஓகே, ஸோ இருவரிசையாக கோட்டு வளவும் நேர்வரிசையாக கோட்டு வளவும் ஒன்று தான். அதாவது நீ உபகரணத்துல தாவிக்கிற விதத்தை பத்தி தான் இருக்கு. உபகரணத்தை எப்பயும் நாங்க தாவிக்கும் போது நடுப்புள்ளிக்கு அண்மித்ததாக தாவிக்க வேண்டும். ஒரு உபகரணத்தை தாவிக்கும் போது நடுப்புள்ளிக்கு அண்மித்ததாக தாவிக்க வேண்டும். இப்ப ஒரு மட்டங்காணலுக்கு உபகரணத்தை தாவிக்கும் போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஏ பி என்ற புள்ளிகள் இருந்துச்சுன்னா ஏ பி புள்ளிகளுக்கு நடுப்புள்ளிக்கு அண்மித்ததாக தாவிக்கணும். எதை? உபகரணத்தை தாவிக்கணும். நடுப்புள்ளிக்கு அண்மித்ததாக உபகரணத்தை தாவிக்கணும். நடுப்புள்ளியில தாவிக்கிறது சிறந்தது. அதுவே ஒரு கிடைத்தூரம் நீங்க கணிக்கும் போது உபகரணத்தை நீ ஏக்கும் பிக்கும் இடையிலான கிடைத்தூரம் கணிக்க போறீங்கன்னா உபகரணத்தை நீ ஒண்ணு பில வச்சிருப்ப, இல்லாட்டி ஏல வச்சிருப்ப. ஓகே, இது மிக முக்கியமா நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதானா? ஓகே, உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். நேர்வரிசையாக்கல் வலுன்றது என்ன? நீ உபகரணத்தை ஒழுங்கா நடுப்புள்ளி காண்பித்ததாக தாபிக்கணும். அப்படி தாபிக்காம விடும்போதுதான் இந்த நேர்வரிசையாக்கல் வலு என்பது ஏற்படும். இந்த நேர்வரிசையாக்கல் வலுவை இனம் காண்பதற்கு நாங்க பயன்படுத்துற சோதனை பாத்தீங்கன்னா இருமுனை சோதனைன்னு சொல்லுவோம். 2-peg டெஸ்ட்னு சொல்லுவோம். நீங்க நெட்ல யூடியூப்ல அடிச்சு பாருங்க, 2-peg டெஸ்ட் என்னன்னு அடிச்சு பாருங்க, மிக இலகுவா கொடுத்துருக்கும். அழகுதா? ஸோ 2-peg டெஸ்ட்ன்றது மிக இலகுவான இது. நீங்க நெட்ல பார்க்கலாம், நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க 2-peg டெஸ்ட்னு. இருமுனை சோதனைன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் முளைகள் அடிப்பாங்க, மரமுளைகள் 2க்கும் அடிப்பாங்க. ஏக்கும் பிக்கும் நடுவுல உபகரணத்தை தாபிச்சு ஏயையும் பியையும் அளப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? ஏக்கு அண்மித்ததா ஒரு புள்ளியை தெரிவு செஞ்சு அங்க இருந்து ஏயையும் அழைப்பாங்க, பியையும் அழைப்பாங்க. இப்படி அளக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டிஃபரன்ஸ் ஒன்று வரும். அப்படி டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அது நேர்வரிசையாக்கல் வரும். அப்படி டிஃபரன்ஸ் வரலாட்டி உங்களோட இதுல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஓகே, உங்களோட உபகரணத்துல எந்த வித பிரச்சனையும் இல்லை, உபகரணத்தை தாவிச்சது சிறந்ததா தாவிச்சிருக்கீங்க, சரியா தாவிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, நீங்க யூடியூப் வீடியோல அடிச்சு பார்த்துக்கோங்க, அது கிளியரா இருக்கும். ஓகே, அப்படியே உனக்கு விளங்கலாட்டி சொல்லு, நான் என்ன விளங்கப்படுத்துறேன் இன்னொரு கிளாஸ். ஓகே, சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? வாய்ஸ் ஒன்று போட்டேன், வாட்ஸ்அப்ல கிளியர் பண்ணல சார். சாரிடா, அடைய மறந்துட்டேன்டா. ஏன்னா நிறைய வாய்ஸ் ரெக்கார்ட் இருந்துச்சு. 2023 வந்ததுல இருந்து நிறைய வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு. ஓகே, 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 சரி. ஸோ இப்போ திருப்பியும் கூவிங்க. டீச்சர்ஸ் டே தான் வேறையா? எல்லாம் டீச்சர்ஸ் டே இது கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்துட்டு கிளியர் பண்ணுறேன் விஷயம். ஓகே, அந்த இதை பற்றி தானே கேட்டிருந்தீங்க?
கிருமி எழுத்தல் தொடர்பாக பொதியிடல் தொடர்பாக கேட்டிருந்தீங்க. விசேடித்த பொதியிடலோ கிருமி எழுத்த பொதியிடல் மாதிரி எனக்கு விலங்கல் அது. நான் பாக்குறேன், பார்த்து நான் கிளியர் பண்ணிருக்கேன். வேற என்ன கேள்வி? ஓகே, லீவ் வாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அந்த எஸ்எல்டிசியா நடத்துற அந்த இது செமினார்ஸ் எல்லாம் பங்கு பெற்றுங்க. ஓகே, அவங்க நோட்ஸ் தான் வாசிப்பாங்க மேக்சிமம். கேள்வி செய்யறதை விட அவங்க நோட்ஸ் தான் வாசிப்பாங்க. ஃபுல்லா கேள்வி செய்யறன்ற பேர்ல நோட்ஸை வாசிச்சுட்டு போவாங்க. பரவாயில்ல, ஓகேயா? ஓகே, அட்டன் பண்ணுங்க. ஓகே, முடிஞ்செல்லாம் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்படித்தான் விஷயம். என்ன விஷயம்னா, நான் உனக்கு சொல்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா நீ என்கிட்ட வான்னு மட்டும் நான் சொல்லவே இல்லை. நீ யாருக்கிட்ட போனாலும் நீ படிச்சு நீ நல்லா ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா போதும். சில ஆட்கள் தான் என்கிட்ட வந்தா தான் நீ ஏ எடுப்ப, அங்க வந்தாதான் பி A+ எடுப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய். ஓகே, உனக்கு யாருக்கிட்ட கம்ஃபர்ட்டா இருக்கோ, யாரு படிச்சு கொடுக்கறது விளங்குதோ அவங்க கிட்ட போ. ஓகே, அதுதான் உண்ட கம்ஃபர்ட். ஃபர்ஸ்ட் நீ தானே படிக்க போற. ஓகே, சரி சரிம்மா. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளணும் நீங்க. இல்லைன்னா நான் மீட்டிங் எண்ட் பண்றேன்.